குடும்பமாய் ஆண்டோட சமூகத்துல வந்திருக்கிறீங்க. அதனால அவரை மாத்திரம் நீங்க பார்த்து இந்த காலையில ஆண்டவரே நான் உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. அப்பா நான் உம்மை பிடித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி. சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. நாங்கள் சிதைந்து போகாமல் சிதையாமல் சுமந்தீரே நன்றி. சொல்லுங்க.
රජු ආකාසේ මාවා දෙනු රළු දියමේ මාවා සෙදු මරුකතරේ මාළඟ විසු නිගතුමානි ඔබමයි රජු இதயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்க எங்களை இதயத்துல சுமந்தீங்க ஆண்டவரே. ஐயா, உங்க கரத்தினால் எங்களை சுமந்து வந்தீங்க ஆண்டவரே. இந்த காலத்துல நாங்கள் உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். இதயத்தை சுமந்தீரே நன்றி நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. பரலோக தகப்பனே, இந்த அதிகாலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்க துதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. அபிமுகே பிரசன்சா කරන්න දුන්න ஆண்டவரே, இந்த நேரத்திலிருந்து ஆண்டவரே உமக்காய் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ඔබ උදෙසා බාර කරගන්න. ஆண்டவரே, எங்களை நன்றி உள்ள இருதயத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி. ஸ்துதிவந்த හදවතක් දුන්න නිසා ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் சிந்தனை எல்லாம் உங்க வார்த்தைக்கு நேராக எங்களை திருப்புங்க. ඒ හදවත සිතුවිලි ඔබගේ වචනේ කරා. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அப்படியே கரங்களை தட்டி அந்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. திருப்பிக் கொள்வோம். අපි පෙරලා ගනිමු. ரோமருக்கு எழுதின நிருபம் රෝම පොතට 15ஆம் அதிகாரம் 15 වන පරිච්ඡේදය 32 33 வசனங்கள். 32 සහ 33 පදයන්. ரோமருக்கு எழுதின நிருபம் රෝම 8 15ஆம் அதிகாரம் 15 වන පරිච්ඡේදයේ 32 32 වන සහ 33 வசனங்கள். පදයන්. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் දෙවියන් වහන්සේට කරන නුඹලාගේ යාඥාවලදී நான் போராடுவது போல நான் போராடுகிறது போல මා සමග බලවත් ලෙස වීරිය කරන ලෙස හැටියට நீங்கள் என்னோடு கூட போராட வேண்டுமென்று நீங்கள் என்னோடு கூட போராட வேண்டும் என்று මා සමග බලවත් ලෙස වීරිය කරන හැටියට நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் අපගේ ස්වාමී යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ නිසාද
ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் ආත්මයන් වහන්සේගේ ප්‍රේමය නිසාද உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். නුඹලාගෙන් ඉල්ලමි. சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. නුඹලා සියල්ලන් සමග සිටින. Hallelujah. හalleluya. Hallelujah. හalleluya. அப்போஸ்தலனாகிய பவுல் අපොස්තලයෙක් වන පවුලතුමා ரோமருக்கு அநேக தேவ காரியங்களை விளக்கி රෝමවරුන්ට බොහෝ ආකාර දේවධර්මීය කාර්යයන් அவர்களுக்கு அநேக தேவனுடைய ரகசியங்களை அவர் போதித்து දෙවියන් වහන්සේගේ බොහෝ රහස් ඔවුන්ට උගන්වා விசுவாசத்தை குறித்து ඇදහිල්ල ගැන தேவ ஆவியானவருடைய மகிமையினால் வாழ்கிற வாழ்க்கையை குறித்து දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේගේ මහිමින් ජීවත් වන ජීවිතය ගැන எல்லாவற்றையும் அவர் ஒவ்வொரு அதிகாரமாய் விளக்கி கொண்டு வந்து සියලුම ඔවුන් පරිච්ඡේදයට පැහැදිලි කරමින් පැමිණ தன்னுடைய நிருபத்தை முடிக்க போகிற அந்த நேரத்திலே තමන්ගේ හසුන ඉවර කරන්න යන ඒ වෙලාවේදී 16ஆம் அதிகாரம் அவர் அநேகருக்கு வாழ்த்துதலை சொல்லி முடிக்கிறார். 16 වන පරිච්ඡේදය ඔව් තවත් ආචාර්යයක් කරලා ඉවර කරනවා. ஆனாலும் 15ஆம் அதிகாரம் அந்த முடிகிற அந்த பகுதிக்குள்ளே නමුත් 15 වන පරිච්ඡේදය නිමාවන ඒ අන්තිම කොටසේදී அவர் ரோம தேவ ஜனத்தை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். රෝමවාසී දේව ජනතාව දිහා බලලා එක් දෙයක් කියනවා. நீங்கள் எனக்காக ஜெபியுங்கோ. නුඹලා මා උදෙසා යාඥා என்ன කරපල්ලා. சொல்றாரு? මොනවද කියන්නේ? நீங்க எனக்காக ஜெபியுங்கோ. නුඹලා මා උදෙසා යාඥා කරපල්ලා. என்ன சொன்னார்? මොනවද කිව්වේ? சத்தத்தை காண இல்ல. சத்தம் என்ன சொன்னார்? මොනවද කිව්වේ? நீங்க எனக்காக ஜெபியுங்கோ. என்ன சொன்னாரு? මොනවද කිව්වේ? எனக்காக මා උදෙසා ஜெபியுங்கோ යාඥා කරපල්ලා. என்று சொன்னவர் එසේ කිව්වා ඔයා. அது பின்பதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ඊපසු තවත් දෙයක් කියනවා. நான் ஜெபத்திலே போராடுகிறது போல. මම යාඥාවෙන් පොරබඳින්නාක් මෙන්. என்ன சொல்றாரு? මොනවද කියන්නේ? நான் ஜெபத்திலே போராடுகிறது போல මම යාඥාවෙන් පොරබඳින්නාක් මෙන්. நீங்களும் ஜெபத்திலே போராடுங்கள். නුඹලාත් යාඥාවේ පොරබැඳිමින් වීර්ය කරපල්ලා. என்னது? මොනවද? நான் ஜெபத்திலே போராடுகிறது போல. මම යාඥාවේ පොරබඳින ආකාරයෙන්. போராடுறது என்ன? පොරබඳිනවා කියන්නේ මොනවද? என்ன போராடுறது? මොනවද පොරබැඳීම? இது போராட்டமா? මේක පොරබැඳීමක්ද? போராட்டமா? පොරබැඳීමක්ද? Praise the Lord, pastor. இது என்ன? මේක මොකක්ද? இது என்னது? මේක මොකක්ද? இப்ப கை கொடுத்தோமே, இது போராட்டமா? අත දුන්නා මේක පොරබැඳීමක්ද? இது போராட்டமா? පොරබැඳීමක්ද? இது போராட்டமா? පොරබැඳීමක්ද? சொல்லுங்க, எது போராட்டம்? நல்ல ஃபிட்டா இருக்கிறார். பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு. පවුල්තුමා එක් දෙයක් කියනවා. ரோம தேவ ஜனத்தை பார்த்து சொல்றார். රෝමවාසී දේව ජනතාවට කියනවා. நான் ஜெபத்திலே போராடுகிறது போல මම යාඥාවෙන් පොරබඳින්නාක් මෙන් நீங்களும் ஜெபத்திலே போராடுங்கள். නුඹලාත් යාඥාවෙන් පොරබැඳපල්ලා. எத்தனை பேருக்கு இது விளங்கிச்சு? කී දෙනෙක්ට මේක තේරුණාද? விளங்குனவங்க நல்ல ஒரு கம்பீரமான ஹalleluya சொல்லுமா? මේ අය ගාම්භීරව හalleluya කියමු. நல்ல ஒரு ஹalleluya. හොඳ හalleluya. நல்ல பெரிய ஒரு ஹalleluya. ලොකු හalleluya එකක් කියමු. ஹalleluya. හalleluya. ஹalleluya. பவுல் පවුලතුමා ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார் ரோம சபைக்கு. කෙලිදරව් කරන රෝමවාසීන්ට. ரோம தேவ ஜனமே, රෝමවාසී දේව ජනතාව நீங்கள் ஜெபிக்கிறவர்கள், නුඹලා යාඥා நீங்கள் කරන්න. ஜெபிக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். නුඹලා යාඥා කරන්නන් බව මා දැන සිටිනේ. ஆகையினால் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கோ. ඒ නිසා මා උත්සාහ යාඥා කරපල්ලා. அதே போல என்னுடைய ஒரு ரகசியத்தையும் நான் உங்களுக்கு ඒ சொல்லுகிறேன். වගේම මගේ රහසකුත් මා ඔබට හෙළිදරව් அது என்ன කරනවා. என்று ඒ சொன்னால், මොකක්ද? ஜெபத்திலே இன்னொரு காரியத்தை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். යාඥාවේ තවත් දෙයක් මා හඳුනාගෙන அது තිබෙනවා. என்ன என்று சொன்னால், ඒ මොකක්ද කියලා කිව්වොත් நான் ஜெபத்திலே போராடுகிறேன். මම යාඥාවෙන් ஓ, පොරබඳිමි. நான் ஜெபத்திலே මම போராடுகிறேன். යාඥාවෙන් පොරබඳිමි. நான் ஜெபத்திலே போராடுகிறேன். මම යාඥාවෙන් පොරබඳිමි. அதே போல நீங்களும் ஜெபத்திலே போராடுங்கள். ඒ වගේම නුඹලාත් යාඥාවේ පොරබඳපල්ලා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. பக்கத்துல உள்ள சிஸ்டரையும் பிரதரையும் பார்த்து சொல்லுங்க, අගේ සිස්ටර්ස්ලා බ්‍රදර්ලා වල්ලා කියන්න. நீங்க ஜெபிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ඔබ යාඥා කරනවා කියලා මම දන්නවා.
இந்த பக்கத்துல ஒன்று சொல்றாங்கல்ல, நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். මේ පැත්තේ ඉන්න අය මොකුත් කියන්නේ නැහැ. ඔබ நல்ல යාඥා பலமா சொல்ல, நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். හොඳට කියන ඔබ යාඥා කරනවා நல்ல කියලා මම சத்தமா දන්නවා. நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு ඔබ தெரியும். යාඥා කරනවා කියලා මම ஆனாலும் දන්නවා. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், නමුත් දෙවියන් වහන්සේ අද කියනවා ஜெபத்துல போராடுங்க. යාඥාවෙන් පොර බඳින්න. சொல்லுங்க பக்கத்துல, ஜெபத்துல போராடுங்க. කියන්නේ යාඥාවේ පොර බඳින්න. ஜெபத்துல போராடுங்க. යාඥාවේ පොර බඳින්න. ஹalleluya, හalleluya. ஹalleluya, හalleluya. ஹalleluya. හalleluya. பவுல் ரோமருக்கு பார்த்து சொல்றார், எனக்காக ஜெபியுங்கோ. පාවුල්තුමා රෝම වාසීන් දෙස බලා කියනවා මා උදෙසා පොර බඳපල්ලා. மாவுதிசா யாத்னா කරන්න. සමා වෙන මා උදෙසා යාඥා කරපල්ලා. நான் ஜெபிக்கிறேன், මම යාඥා நான் කරනවා. போராடி මම ஜெபிக்கிறேன். පොර බඳ යාඥා அதே போல කරනවා. நீங்களும் ஜெபியுங்கோ. ඒ ආකාරයෙන්ම නුඹලත් යාඥා இதுல ரகசியம் என்ன කරපල්ලා. தெரியுமா? මේකේ රහස කුමක්ද? ரோமர் எனக்காக ஜெபிக்கோல, රෝම වාසීන් මා උදෙසා යාඥා කරන நான் විට அவங்களுக்காக ஜெபிக்கோல. මම ඔවුන් උදෙසා යාඥා කරන திரும்ப විට சொல்றேன், பாஸ்டர் பேர் என்ன பாஸ்டர்? பிரவீன் பாஸ்டர் எனக்காக ஜெபிக்கோல, මම සමාවෙන පාස්ටර් මා උදෙසා යාඥා කරන විට நான் பிரவீன் பாஸ்டருக்காக ஜெபிக்கோல, පාස්ටර් මා උදෙසා යාඥා කරන ரெண்டு විට பேருக்காக ஜெபிக்கோல. දෙදෙනා උදෙසා යාඥා ஐயோ, කරන திரும்ப විට சொல்றேன், ரெண்டு பேருக்காக ஜெபிக்கோல. දෙදෙනා උදෙසා යාඥා කරන நாங்க විට ரெண்டு பேருக்காக ஜெபிக்கோல, අපි දෙදෙනා උදෙසා යාඥා කරගන්න විට ரெண்டு பேரும் இணைஞ்சு இருக்கிறோம். දෙදෙනාම එක්සිත එකතු වෙ සිටිනවා. கைய தாங்க. ரெண்டு பேரும் இணைஞ்சு இருக்கிறோம். දෙදෙනාම එකතුව සිටිනවා. எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? කී දෙනෙක්ට මා කියන දේ ஐயா, තේරුණාද? திரும்ப சொல்றேன், நான் நாத்த பாஸ்டருக்காக ஜெபிக்கோல, පාස්ටර් මා උදෙසා යාඥා කරන அவர் විට எனக்காக ஜெபிக்கோல. මම පාස්ටර් උදෙසා යාඥා කරන நல்ல විට கவனமா கேளுங்க, நான் அவருக்காக ஜெபிக்கிறேன், පාස්ටර් මා උදෙසා යාඥා කරනවා. அவர் எனக்காக ஜெபிக்கிறார். මම පාස්ටර් උදෙසා යාඥා කරනවා. நாங்க ரெண்டு பேருக்காக ஜெபித்துக் கொள்ளும் பொழுது අපි දෙදෙනා එකිනෙකා උදෙසා යාඥා කරගන්න විට ரெண்டு பேரும் இணைஞ்சு இருக்கிறோம். දෙදෙනාම එකතුව සිටිනවා. ஹalleluya, හalleluya. ஹalleluya. හalleluya. ரெண்டு பேரும் இணைஞ்சு இருக்கோல, දෙදෙනාම එකතුව ඉද්දී அங்கனைக்கு ஒரு ரகசியம் இருக்கு. එතන එක රහසක් තිබෙනවා. 2-3 பேர் என் நாமத்தினால் எங்கே ஒருமனப்படுகிறார்களோ, දෙදෙනෙක්ව තුන්දෙනෙක් කොතැනද මාගේ නාමයෙන් திரும்ப එක්රැස් சொல்றேன், 2-3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடுகிறார்களோ, දෙදෙනෙක්ව තුන්දෙනෙක් මාගේ නාමයෙන් කොතැන එක්රැස් වනවාද அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். ඔවුන් මැදේ මම වාසය කරන්නෙමි. ஹalleluya, හalleluya. ஹalleluya, හalleluya. ஹalleluya. ஹalleluya. இப்ப பாஸ்டர் எனக்காக ஜெபிக்கிறாரு, මම පාස්ටර් උදෙසා යාඥා நான் කරනවා. அவருக்காக පාස්ටර් ஜெபிக்கிறேன். මා උදෙසා යාඥා කරනවා. இருவருக்காக போராடி ஜெபிக்கும் பொழுது දෙදෙනා උදෙසා පොර බැඳ යාඥා කරන විට அங்கனைக்கு ஒரு மனம், එතන එක්සිත් භාවයක්. பிரிவினைக்கு இடமில்லை. විභේදනයට ભેද වීමට තැනක් Hallelujah. නැහැ. හalleluya. ஹalleluya, හalleluya. ஹalleluya. හalleluya. ஈசாக்கு மனைவிக்காக ஜெபித்தான். ඊසක් තමාගේ භාර්යාව උදෙසා යාඥා வாவ், කළා. நல்ல ஒரு கணவன், மனைவிக்காக ஜெபிக்கிற හොඳ கணவர்கள் ස්වාමිපුරුෂයෙක්. தேவை. භාර්යාව උදෙසා යාඥා කරන ස්වාමිපුරුෂයෙක් හොයාගන්න. கணவனுக்காக ஜெபிக்கிற மனைவிகள் தேவை. ස්වාමිපුරුෂයා උදෙසා යාඥා කරන භාර්යාවන් අවශ්‍යයි. திரும்ப சொல்றேன், නැවත කියනවා. மனைவிகளுக்காக ஜெபிக்கிற கணவர்கள் தேவை. භාර්යාවන් උදෙසා යාඥා කරන ස්වාමිපුරුෂයන් අවශ්‍යයි. தாய்மார்ங்க தான் ஆமென்னு சொல்றாங்க, சகோதரங்க இனிய பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மவுரு. இது சரி வராது. மனைவிகளுக்காக ஜெபிக்கிற கணவர்கள் தேவை. භාර්යාවන් උදෙසා යාඥා කරන ස්වාමිපුරුෂයන් අවශ්‍යයි. கணவர்களுக்காக ஜெபிக்கிற மனைவிகள் தேவை. ස්වාමිපුරුෂයා උදෙසා යාඥා කරන භාර්යාවන් අවශ්‍යයි. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோர்கள் தேவை. දරුවන් උදෙසා යාඥා කරන දෙමව්පියන් අවශ්‍යයි. பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவை. දෙමව්පියන් උදෙසා යාඥා කරන දරුවන් Hallelujah. අවශ්‍යයි. හalleluya. ஹalleluya, හalleluya. ஹalleluya. Hallelujah. ரெண்டு பேருக்காக ஜெபிக்க கொள்ள දෙදෙනා උදෙසා යාඥා කරන විට அங்கனைக்கு එතන தேவன் பிரசன்னமாய் வருகிறார். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වයේ පැමිණෙනවා. அதை சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் முடிக்கும் பொழுது எப்படி சொல்லுகிறார் அந்த ඒක அதிகாரத்தை? කියලා පාවුල්තුමා ඉවර කරද්දී කොහොමද ඉවර කරන්නේ? சமாதானத்தின் தேவன் ඉන්දින් සමාදානයේ දෙවියන් වහන්සේ உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ඔබලා සියල්ලන් සමග සිටින Hallelujah. සේක්වා. හalleluya. ஐயா, எத்தனை பேருக்கு இது விளங்கிச்சு? කී දෙනෙක්ට මං කියන දේ நான் තේරුණාද? பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், පාස්ටර් මා උදෙසා යාඥා அவர் කරනවා. எனக்காக මම ஜெபிக்கிறார். පාස්ටර් උදෙසා යාඥා කරනවා. இருவருக்காக ஜெபிக்கும் பொழுது දෙදෙනා උදෙසා යාඥා කරන அந்த විට இடத்திலே சமாதானத்தின் தேவன் கடந்து வந்து, ඒ ස්ථානයේ ஓ සමාදානයේ அந்த சமாதானத்தின் தேவன் கடந்து வந்து සමාදානයේ දෙවියන් වහන්සේ அந்த இடத்திலே சமாதானத்தை உண்டு ඒ பண்ணுகிறார். ස්ථානයේ සමාදානය ඇති කරනවා. ஹalleluya, ஹalleluya. හalleluya.
ஜெபிக்கிறவன் தேவை. යාඥා කරන්න අවශ්‍යයි. ஜெபிக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறார். යාඥා කරන මනුෂ්‍යන දෙවියන් වහන්සේ අදත් සොයනවා. என்னுடைய ஜெப வாழ்க்கையில ஒரு காரியத்தை சொல்லட்டா? මගේ යාඥා ජීවිතය යම් දෙයක් நான் என்ன குறிச்சு சொல்றேன்? මං ගැන ඔබට எனக்கு உங்களை பத்தி தெரியாது. මට ඔබ ගැන දන්නේ නැහැ. நான் என்ன குறிச்சு சொல்றேன்? මං ගැන ඔබට කියන්න. எனக்கு ஆரம்ப காலத்துல சொல்லுவாங்க ஜெபி. මට ආරම්භ කාලේදී කියනවා යාඥා நான் කරන්න. யோசிப்பேன் எப்படி ஜெபிக்கிறது? නේද කොහොමද යාඥා කරන්නේ? பாஸ்டர் இங்க சொல்ல ஒரு மணித்தியாலம் ஜெபிக்க வேண்டும். පාස්ටර් කියන පැයක් යාඥා කරන්න நான் ඕනේ. யோசிப்பேன் எப்படி ஒரு மணித்தியாலம் මං ஜெபிக்கிறது? කල්පනා කරන කොහොමද පැයක් எவ்வளவு தான் ட்ரை பண்ணி முழங்கால் படியிட்டாலும் කොච්චර අමාරුවෙන් දනින් හිටියත් 5 நிமிஷத்துக்கு மேல போகுது இல்ல. විනාඩි 5කට වඩා අමාරුයි. ஐயோ கர்த்தாவே අනේ ස්වාමිනී எப்படி ஜெபிப்பது? කොහොමද යාඥා ஜெபிக்க කරන්නේ? கற்று தாரும். යාඥා කරන්න ඉගෙනුවා. ஒரு மாதிரி ஆண்டவர் அங்க இங்க டீச்சர்மார் எல்லாரும் கூட ஒரு மாதிரி ஜெபிக்கிறத கற்றுக் கொடுத்தார். කොහොමරි එහෙම මෙන් කීප දෙනෙක් එකතු ஓகே කරලා துதிக்க යාඥා வேணும், කියලා දුන්නා. விண்ணப்பம் பண்ண வேணும், ආයදුම් කරන්න ஒரு மணித்தரம் ஜெபிக்க வேணும். පැයක් යාඥා இப்ப කරන්න ඕනේ. உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை, දැන් හද තුල ආශාවක්. ஜெபிக்க வேணும் சொல்ற ஒரு ஆசை இருக்கு. යාඥා කරන්න ඕනේ කියලා முதல்ல ආශාවක්. ஜெபிக்கிறது எப்படின்னு தெரியல, කලින් යාඥා කරන්න இப்ப දන්නේ නැහැ. ஜெபிப்பது எப்படின்னு கண்டு கொண்டாச்சு. දැන් යාඥා කරන්නේ කොහොමද කියලා හඳුනාගත්තා. இப்ப ஜெபிக்கிற ஒரு ஆசை இருக்கு. දැන් යාඥා කරන ආශාවක් ஆனாலும் තියෙනවා. வேலைக்கு போறோம், காரியங்களை செய்கிறோம், அங்கே போறோம், இங்கே போறோம், சரியான டயர்ட் நாங்க. වැඩට යනවා අපේ කාර්යයන් කරන ඒ නිසා බොහෝ මහන්සි අපිට. வீட்டுக்கு வருவேன் பாருங்க, ගෙදරට එනවා බලන්න. சரியா 8 மணி போல வீட்டுக்கு හරියට வா, 8ට විතර வேலை எல்லாம் ගෙදරට முடிச்சு වැඩ ඔක්කොම වෙලා හරි. வந்து எல்லாம் எல்லாம் செஞ்சு உள்ளுக்கு ஒரு ஏவுதல், ஜெபி ஜெபி ஜெபி. හැමදේම කරලා ආවට පස්සේ හදවතේ පොඩි உள்ளுக்கு ஒரு ஏவுதல், ஜெபி மகனே පොඩි ஜெபி. ගැස්මක් එන යාඥා කරන්න යාඥා කරන්න. உள்ளுக்கு ஒரு விருப்பம், ஜெபி. හදවතේ කැමැත්තක් යාඥා அப்படியே කරන්න. போறது ஜெபரைக்கு, ඒ වගේම යාඥාව. அப்படியே போயிட்டு එබම ගිහිල්ලා பிதாவே ஸ்தோத்திரம், පියාණනි ප්‍රශංසා වේවා. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ස්වාමිනී ප්‍රශංසා நீர் වේවා. நல்லவர் ஆண்டவர், වහන්සේ යහපත් පියාණනි. நாள் முழுவதும் பாதுகாத்தீங்க. මගේ දවස මුළුල්ලේ වහන්සේ මාව உங்களுக்கு උසලා ගත්තා. ස්තෝත්‍රම්පා. වහන්සේට ප්‍රශංසා වේවා. உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். වහන්සේට ස්තුති වේවා. ஜீசஸ். உங்களில நான் என்ன சொல்றேன்? ඔබ ගැන නෙමෙයි මං ගැන කියන්නේ. நல்ல நித்திரை. හොඳට නිදි. மனைவி தட்டி சொல்றா, ஜெபிக்கிறீரா தூங்குறீரா? භාර්යාව තට්ටුලා යාඥා කරනවද නිදා ගන්නවද? ஜெபிக்கிறீரா தூங்குறீரா? යාඥා කරනවද නිදා ගන්නවද? அப்படியே தடுமாறி போய் கட்டில்ல ஏறி அப்படியே நித்திரை. එහෙමම ගිහලා ඇඳට වැටලා නිදා ஜெபிக்க ගන්නවා. வேணும் சொல்ற விருப்பம் இருக்கு. යාඥා කරන්න කැමැත්තක් ஜெபிக்க තියෙනවා. வேணும் சொல்ற ஏவுதல் இருக்கு. යාඥා කරන්න පෙළඹවීමක් තියෙනවා. ஜெபிக்கிற விதத்தையும் அறிந்திருக்கிறோம். යාඥා කරන ආකාරයක් ஆனாலும் දන්නවා. ஜெபிக்க போனா நித்திரை போகுது. නමුත් යාඥා කරන්න යද්දී නිදිමතයි. அதை தாண்டி ஒரு காரியம் கண்டு கொண்டேன். ඒට එහා දෙයක් මාතෝ. அதை தாண்டி ஒரு காரியம். ඒකත් එහා දෙයක් அது என்ன தெரியுமா? ඒ මොනවද? கொஞ்ச நல்ல ஃபயரா ஜெபிக்கல. ටික කාලෙකින් மனுஷ මට நல்ல ஜெபிக்கிறது. හොඳ ගින්නකින් යාඥා කරන්න පුළුවන් වුණා. நல்ல ஜெபம் நடக்குது. හොඳට යාඥා நல்ல ஜெபம். වෙනවා. அது ஏன் தெரியுமா? ඒක அது මොකද? ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதோ இல்லையோ தெரியாது. ඒක දෙවියන් වහන්සේට ප්‍රසන්නද නැද්ද කියලා දන්නේ නැහැ. அது கர்த்தர் என்ற ஜெபத்துல பிரியமா இருக்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. ස්වාමීන් වහන්සේ මගේ යාඥාව ප්‍රසන්නද නැද්ද කියලා දන්නේ ஆனால் නැහැ. ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? නමුත් ඒක රහසක් මොනවද? பாஸ்டர் இங்க இருந்து கேட்பாதா, ஒரு மணி நேரம் ஜெபித்தது யாரு? පාස්ටර් පැයක් යාඥා කරපaya. இப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, நான் ஜெபிக்கிறேன் මට பாஸ்டர். සතුටක් තියෙනවා පාස්ටර් මම පැයක් அந்த යාඥා கையை කරනවා. தூக்குறதுக்காக ஜெபிக்கிறது. ඒ අත උස්සන්න ඕන නිසා යාඥා කරනවා. நான் உங்களை என்ன சொல்றேன்? මම ඔබ ගැන නෙමෙයි මං ගැන කියන්නේ. ஏன்னா நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். මම எனக்கு ஒரு යාඥා சந்தோஷம் இருக்கு, நான் කරනවා. ஜெபிக்கிறேன். මම යාඥා කරනවා කියලා සතුටක් තිබුණා. ஆனாலும் නමුත් ஜெபம் ஒரு ரகசியம். යාඥාව එක් රහසක්. ஜெபம் ஒரு ரகசியம். යාඥාව එක්තරා රහසක්. ஜெபம் என்னையும் தேவனையும் இணைக்கிற ஒரு இடம். යාඥාව මාවත් දෙවියන් වහන්සේවත් සහ Hallelujah. සම්බන්ධ කරන තැනක්. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஜெபத்துல அந்த ரகசியத்தை கண்டுகொண்ட தேவ பிள்ளைகள், යාඥාවේ ඒ රාස හඳුනාගත්ත දේවදරුවන් அவர்கள் ஜெபத்திலே இருக்க விரும்புவார்கள். ඔවුන් යාඥා කරන්න කැමති වෙනවා. அது யாரும் சொல்லி ஒரு கட்டாயத்தின் பேரிலோ ஏதோ ஒரு கடமைக்காகவோ அல்ல. ඒක කවුරුත් කියලා ඒක බලකිරීමක් නිසාවත් වගවීමක් නිසාවත් නෙමෙයි. எனக்கு தேவை, මට අවශ්‍ය. இவரோட எனக்கு ஐக்கியம் தேவை. මොහොත් එක්ක මට ஐக்கியතාවයක් ஓ, අවශ්‍යයි. இவருடைய அன்பு எனக்கு தேவை. මොහුගේ ප්‍රේමය මට අවශ්‍යයි. இவரை நான் கண்டு கொள்ள வேணும். මොහුව මා හඳුනා ගන්නට ඕනේ. இவரோட நான் நெருங்கி இருக்க வேணும். මොහුත් එක්ක සමීප වෙන්නට ඕනේ. இவருடைய சத்தத்தை நான் கேட்க வேணும். මොහුගේ ශබ්දය මා අසන්නට ඕනේ. சொல்லுகிற ஒரு உறவு ஜெபத்திலே வளரும். ඒ බඳු සම්බන්ධකමක් යාඥාවේ වර්ධනය වෙනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. தூங்குறவர் ஹalleluya. ஸ்தோத்திரம். விழித்திருக்கிறவர் ஹalleluya. අවදි වෙන අය හalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். සොන්නසෙට ප්‍රශංසා වේවා. எல்லாரும் விழித்திருக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். අත්පසනාදරපදි ස්තුති කරමු.
ஜெபத்தை குறித்து கர்த்தர் 3 காரியம் சொன்னாரு பாருங்க. යාඥාව ගැන දෙවියන් වහන්සේ 3 ආකාරයක දෙයක් அத කියලා கொஞ்சம் බලන්න. பார்த்துட்டு நாங்க அடுத்த பாத்துக்கு போவோம். ඒ කාරණා තුන බලලා අපි ඊළඟ කොටසට கர்த்தர் යමු. ஜெபத்தை குறித்து வேதத்திலே சொல்லி நிறைய காரியம் இருக்கு. ஆனா நான் 3 வசனத்தை தேவ பிள்ளைகள் முன்பதாக காண்பிக்க போகிறேன். ස්වාමීන් වහන්සේ යාඥාව ගැන බොහෝ ආකාර දේවල් උගන්වා තිබෙනවා. எத்தனை வசனம்? ඔබ ඉදිරියේ තබන වචන මොනවද? எத்தனை வசனம்? වචන කීයක්ද? எத்தனை வசனம்? වචන කීයක්ද? பின்னுக்குள்ளவங்க எத்தனை வசனம்? පිටිපස්සින අය වචන කීයක්ද? எத்தனை வசனம் அம்மா? වචන කීයක්ද? பின்னுக்குள்ளாக எத்தனை வசனம்? පිටිපස්සින අය 3 வசனம் காட்டி கொடுக்க போறேன். වචන 3ක් පමණ ඔබ Okay? ඉදිරියෙන් තබන්නම්. Ready-யா? ඔබ සූදානම්ද? மத்தேயு 6:6. මතෙව් 6:6. எத்தனை? மத்தேயு 6:6. පෙරලාගනින් මතෙව් 6:6. மத்தேயு எழுதின சுவிசேஷகம் මතෙව් සුභාරංචි පොතේ 6ஆம் அதிகாரம் 6 වන පරිච්ඡේදයේ 6வது வசனம். 6 වන පදය. நீயோ ஜெபம் பண்ணும்போது நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி அந்தரங்கத்திலே இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. வா, இந்த வசனம் எனக்கு ரொம்ப விருப்பம். මේ පදයට මම ගොඩක් කැමතියි. எனக்கு சரியான விருப்பம் இந்த வசனம். මම හරි ගොඩක් කැමතියි. அந்த 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 பகுதி இருக்கு பாருங்க. මේ කොටස බලන්න. அந்த எல்லாத்தையும் இயேசு சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. රහසින් දකින්න නුඹේ පියාණන් වහන්සේ හැමදේම කියලා යේසුස් වහන්සේ ඒක හරියටම තේමා කරලා කියනවා. ஹalleluya. හalleluya. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ළඟින් නැව තට්ටු කරලා කියන්න. அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா. රහසින් දකින්න නුඹේ පියාණන්. நல்ல தட்டி சொல்லுங்கப்பா. හොඳට තට්ටු කරලා කියන්න. நீங்க சும்மா என்ன இப்படி தட்டுறாங்க, கொஞ்சம் இப்படி. பின்னுக்குள்ளவங்க தட்ட இல்ல, நீங்க தட்டாத வரைக்கும் நான் சொல்லி கொண்டே இருப்பேன். பின்னுக்குள்ளவங்க தட்டி சொல்லுங்க, பக்கத்துல தட்டி சொல்லுங்க. තට්ටු කරලා කියන්න. நல்ல இந்த ரோ இந்த பக்கம் உள்ளவங்க தட்டி சொல்லுங்க, பக்கத்துல මේ உள்ளவங்க. කට්ටිය තට්ටු කරලා කියන්න. பிதா அந்தரங்கத்தை பார்க்கிறார். පියාණන් වහන්සේ රහසින් දකින්නවා. பின்னுக்குள்ளவங்க පිටිපස්සින් අය. மஞ்சள் டி-ஷர்ட் தம்பி பக்கத்துல உள்ள தட்டி சொல்லப்பா, ළඟින් නැව තට්ටු කරලා කියන්න. சொல்லு, அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா இருக்கிறார். රහසින් දකින්න පියාණන් වහන්සේ සිටිනවා. சொல்லியாச்சா? இப்ப இந்த குரூப் දැන් මේ පැත්ත. பக்கத்துல உள்ளவங்க தட்டி சொல்லுங்க, ළඟින් නැව තට්ටු කරලා කියන්න. நல்ல கொஞ்சம் தட்டுங்க. හොඳට තට්ටු කරලා தட்டி කියන්න. சொல்லுங்க, அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா இருக்கிறார். රහසින් දකින්න පියාණන් වහන්සේ இப்ப සිටිනවා. இந்த குரூப் දැන් මේ පැත්ත. நல்ல பக்கத்துல உள்ளவங்க தட்டுங்க, හොඳ ළඟින් නැව තට්ටු කරන්න. தட்டி சொல்லுங்க, அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா இருக்கிறார். රහසින් දකින්න පියාණන් වහන්සේ සිටිනවා. இந்த பக்கத்துல உள்ளவங்க தட்டுவோம், දැන් මේ පැත්තේ අය. தட்டி சொல்லுங்க, அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா இருக்கிறார். රහසින් දකින්න පියාණන් වහන්සේ. ஹalleluya, හalleluya. ஹalleluya. நல்ல கவனம் பாருங்க. හොඳට අවධානයෙන් බලන්න. நான் அந்தரங்கத்திலே போய் ஜெபிக்கும் பொழுது මම රහසිගතව යාඥා කරන பெரிய ஒரு காரியம். நான் அந்தரங்கத்திலே போய் நான் ஜெபிக்கும் பொழுது මම රහසිගතව යාඥා කරන அத විට பிதா பார்க்கிறாராம். ඒක පියාණන් වහන්සේ දකින්නවලු. எத்தனை பேருக்கு இது விளங்கி? நான் திரும்ப சொல்றேன், කීයද நான் මේක அந்தரங்கத்திலே තේරුණාද போய் මම ஜெபிக்கும் பொழுது මම රහසිගතව යාඥා කරන என் විට பிதாவுடைய கண் என்னை பார்க்கிறது. මගේ පියාණන් වහන්සේගේ දෙනෙත් මා දකින්නවා. ஹalleluya. Hallelujah. கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லேனப்பா. ලබාදී ස්තුති කරන්න. நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்ல வேணும். ලබාදී ස්තුති කරන්න. இந்த வானத்தையும் பூமியையும் சர்வ அண்ட சராசரத்தையும் படைத்த கர்த்தருடைய கண்கள் என்னை பார்க்கிறது. මේ ආසත් පොළවත් මුළු විශ්වයම මැවව දෙවියන් වහන්සේගේ දෙනෙත් මාව රහසිගතව ஹalleluya. දකින්නවා. හalleluya. டிமோ ஹalleluya. හalleluya. ஹalleluya. Hallelujah. அவருடைய கண் என்னை பார்க்கிறது. උන්වහන්සේගේ දෙනෙත් මා அத දකින්නවා. பார்த்துட்டு அவர் சும்மா இருக்கலையா? ඒක බල්ලා උන්වහන්සේ නිකන් ඉන්නේ නැහැ. இயேசு ஒரு ரகசியத்தை சொல்றார். යේසුස් වහන්සේ රහසක් இயேசு ஒரு කියනවා. ரகசியத்தை යේසුස් சொல்றார். රහසක් කියනවා. அவர் அந்த ரங்கத்திலே பார்த்து උන්වහන්සේ රහසිගතව அதன் දැක பலனை உனக்கு வெளியரங்கமாய் මේ தருவார். විපාක නුඹලාට බාහිරව එළිය දකින්නට ලබා ஓ, දෙනවා. எத்தனை நல்ல அப்பா, කොපමණ යහපත් පියාණන් எத்தனை நல்ல කෙනෙක්ද? தகப்பன். කොපමණ යහපත් පියෙක්ද? ஜெபிக்கிற கேளு நான் தர மாட்டேன். මම යාඥා කරන මං දෙන්නේ. இல்ல, ரொம்ப தெளிவா இயேசு சொல்லிட்டார். පැහැදිලිව යේසුස් වහන්සේ ரொம்ப කියනවා. கிளியர். පැහැදිලිවම அதுல කියනවා. ஏதாவது டவுட் இருக்கா? ඔබට මොකක් හරි அதுல ஏதாவது டவுட் இருக்கா? මොකක් හරි සැකයක් எந்த තිබෙනවද? டவுட்டும் இல்ல. කිසිම සැකයක් ரொம்ப නැහැ. கிளியரா சொன்னார். පැහැදිලිවම කියනවා. அந்த ரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா රහසිගතව දකින්න නුඹේ පියාණන්. அதை வெளியரங்கமாய் உனக்கு பதில் தருவார். ඒ එලියා කාර්යයෙන් නුඹට දකින්නට විපාක நல்ல පිළිතුරු நல்ல දෙනවා. அப்பாக்கு நல்ல හොඳත් පොසනාදයක් උන්වහන්සේ நல்ல ලබා நல்ல 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 இப்பயும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் எங்க எல்லாரும். උන්වහන්සේ බලාගෙන තමයි அவருடைய கண் எங்க எல்லாரையும் பார்த்து கொண்டு தான் இருக்குது. இப்பயும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். பார்த்து கொண்டு பார்க்கறார். ஓ ஹோ ஹோ, அப்ப ஒரு காரியத்தை அறிஞ்சு கொள்ளட்டேன் புள்ள, நான் அந்த ரங்கத்திலே பார்க்கிற பிதா. දරුවෙක් ලබාගෙන මම රාසිගතව දකින්න දෙවියන් වහන්සේ. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. Hallelujah. அது மாத்திரமல்ல, විතරක් නෙමෙයි. இன்னொரு காரியத்தை இயேசு சொன்னாரு. තවත් යේසුස් වහන්සේ කිව්වා. மாற்கு எழுதின சுவிசேஷகம் මාක්තුමාගේ සුභාරංචි පොතේ 11ஆம் அதிகாரம் 11 වන පරිච්ඡේදයේ 23ஆம் 24ஆம் வசனங்கள். 23 සහ 24 වන පදයන්. எவனாகிலும்
இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்குமென்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் හදවතින් සැක නොකොට විශ්වාස කළහොත් அவன் சொன்னபடியே ஆகுமென்று அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொன்னா கொஞ்சம் யோசிக்க வேணும். යේසුස් වහන්සේ සැබවින්ම කියමි කියලා කියනවා ටිකක් எத்தனை பேருக்கு விளங்கிச்சது? කිදෙන්ට තේරෙනවද? இயேசு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னால் நாங்க யோசிக்க வேணும். යේසුස් වහන්සේ සැබවින්ම කියමි ஏன் කියලා தெரியுமா? අපි කල්පනා කරන්න ඕනේ. ඇයි? எங்க ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு. මම දෙවියන් වහන්සේට නමක් තිබෙනවා. ஒரு பொழுதும் பொய் சொல்லாத කිසි கர்த்தர். කාලයකත් බොරු නොකියන ස්වාමීන් වහන්සේ. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ஹalleluya. හalleluya. ஒரு பொழுதும் பொய் சொல்லாத கர்த்தர். කිසි කාලයකත් බොරු නොකියන அந்த பொய் சொல்லாத கர்த்தர் சொல்லுகிறார். බොරු නොකියන දෙවියන් වහන්සේ කියනවා. இது வசனத்தை கொஞ்சம் பாருங்க. ஒரு பொழுதும் பொய் சொல்லாத ஆண்டவர் சொல்லுகிறார். වචනේ බලන්න කිසි කාලයකත් බොරු නොකන දෙවියන් වහන්සේ කියනවා. நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். සැබවින්ම නුඹලාට කියමි. எத்தனை பேருக்கு இது விளங்குச்சு? කිදෙන්ට මේක තේරුණාද? பொய் சொல்லாத ஆண்டவர் சொல்றாரு நான் மெய்யாகவே බොරු சொல்லுகிறேன். කියන දෙවියන් වහන්සේ කියනවා මා සැබවින්ම அவர் කියන්නේ சும்மா சொன்னாலே அது நடக்கும். උන්වහන්සේ නිකන් කිව්වත් ඒක සිද්ධ அந்த වෙනවා. ஆண்டவர் சொல்றாரு நான் மெய்யாகவே ඒ சொல்லுகிறேன். දෙවියන් වහන්සේම කියන සැබවින්ම කියමි. நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். මම සැබවින්ම சொல்லிட்டு කියමි. கீழ ஒரு காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? පළවෙනි එකක් කියන මොනවද? ஆதலால் ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது උඹලා යාඥා කරන විට நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது උඹලා යාඥා කරන විට நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது උඹලා යාඥා කරන විට ஹalleluya. හalleluya. ஐயோ அங்க இருந்த யாருக்கோ ஏசப்பா சொல்லல, எங்களுக்கு தான் ඒ சொல்றாரு. ඉන්න කාටද நீங்கள் කියලා ஜெபம் ඔබට பண்ணும் பொழுது කියන්නේ. ඔබ යාඥා කරන විට ஹalleluya. හalleluya. ஹalleluya. மச்சான் நிக்கிறார். ஸ்தோத்திரம். ஹalleluya. හalleluya. என்னது நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது? උඹලා යාඥා කරන இப்ப විට யார் ஜெபம் பண்ணும் பொழுது? දැන් කවුරු යාඥා කරන நான் විටද? திரும்ப கேக்குறேன். யார் ஜெபம் பண்ணும் பொழுது? දාන කවුරු යාඥා කරන විටද? பின்னுக்குள்ள யார் ஜெபம் பண்ணும் பொழுது? ඊට පස්සේ කවුරු යාඥා කරන විටද? யார் ஜெபம் பண்ணும் பொழுது? திரும்ப கேக்குறேன். யார் ஜெபம் பண்ணும் பொழுது? කවුරු යාඥා කරන கொஞ்சம் විටද? பலமா சொன்ன என்னப்பா? හයියෙන් කිව්වොත් මොකද? நான் ஜெபம் பண்ணும் பொழுது. මම යාඥා කරන විට ஹalleluya. හalleluya. ஹalleluya. ஹalleluya. நான் ஜெபம் பண்ணும் பொழுது මම යාඥා කරන විට நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆ எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ எவைகளை கேட்டுக்கொள். நல்ல கவனமா பாருங்க இந்த வசனத்தை. அவதானிப்பு நீங்கள் බලන්න. ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ ඔබලා යාඥා කරන විට කුමන දෙයක් ඉල්ලනවාද? அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசி. ඒ ලබා ගන්නවා කියලා විශ්වාස කරන්න. ஹalleluya. நல்ல හalleluya. கரங்களை தட்டி හොඳ ஆண்டவரை நன்றி ප්‍රසනාදයක් செலுத்துவோம். ලබා දෙයි. இந்த வசனத்துல அழகான ஒரு காரியம் இருக்கு. என்ன தெரியுமா? මේ පදේ වචනේ இயேசப்பா අලංකාරයක් சொல்றார், மெய்யாகவே சொல்லுகிறேன் தேவஜன, என் மகனே மகளே, நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். යේසුස් කියනවා මාගේ දියණිය පුත්‍රයා මා සැබවින්ම நான் කියමි. மெய்யாகவே சொல்லுகிறேன். සැබවින්ම කියමි. உன்னுடைய ஜெபத்துக்கு நான் பதில் தருவேன். උඹලගේ යාඥාවට මා පිළිතුරු දෙමි. ஹalleluya. හalleluya. இதுல பிரச்சனை என்ன தெரியுமா? එතන ප්‍රශ්නේ சில මොකක්ද? வேளை நாங்க எதிர்பார்க்கிற பதில நாங்க எதிர்பார்த்து கொண்டிருப்போம். සමහර විට අපි බලාපොරොත්තු වෙන ඉන්න පිළිතුර එන්නට ඕන ஆனா කියලා அப்பா බලාපොරොත්තු වෙනවා. அவருக்கு தேவையான பதில தான் தருவார். නමුත් උන්වහන්සේට අවශ්‍ය පිළිතුර තමයි எந்த දෙන්නේ. ஒரு ஜெபமும் ரிஜெக்ட் ஆவதில்லை. කිසිම යාඥාවක් ප්‍රතික්ෂේප ஹalleluya. වෙන්නේ නැත. எந்த ஒரு ஜெபமும் ரிஜெக்ட் ஆகாது. කිසිම යාඥාවක් ප්‍රතික්ෂේප වෙන්නේ නැහැ. எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதிலை හැම தருவார். යාඥාවකටම ස්වාමීන් වහන්සේ පිළිතුරක් ලබා දෙනවා. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. சில வேளை கொஞ்சம் தாமதிக்கலாம். සමහර විට ටිකක් ප්‍රමාද වෙන්න அது ஏன் පුළුවන්. தெரியுமா? ඒකයි அது දන්නවද? என்ன பக்குவப்படுத்த. ඒ මාව සූදානම් කරන ஜெபத்துக்கு பதில் தாமதிக்குது என்று சொன்னால் கர்த்தர் என்னை உருவாக்குகிறார் என்று அர்த்தம். යාඥාවට පිළිතුර ප්‍රමාද වෙනවා නම් ස්වාමීන් වහන්සේ මාව සූදානම් කරනවා කියන என்னுடைய එකයි மகனுக்கு අර්ථය. 6 வயது. மகனுக்கு 6 வயசு. මගේ පුතාට වයස අවුරුදු 6යි. அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கையில கொடுத்தா அவனுக்கு செலவழிக்க தெரியுமா? ඌට රුපියල් 1000ක් අතර දුන්නොත් වියදම් කරන්න දන්නවද? எத்தனை பேருக்கு விளங்குச்சு? என்னுடைய மகனுக்கு 6 வயது. මගේ පුතාට අවුරුදු 6යි. அவனுக்கு 1000 ரூபாய் கையில கொடுத்து செலவழி சொன்னா செலவழிக்க ඌට අතර தெரியுமா? රුපියල් 1000ක් දීලා වියදම් කරන්න ஆனா அவர் 1000 ரூபாய் விரும்புறாரு. ஏதோ தாள் மாதிரி அப்பா கையில வச்சு தாங்க தாங்க தாங்க. නමුත් ඌ කැමති නා මගේ තාත්තා රුපියල් 1000ක් ලොකු මොකක් නෝට්ටුවක් දෙන්න நான் කියලා அவருக்கு கொடுத்தா මම 1000ක් දුන්නොත් செலவில் கிழிச்சு போட்டுருவார். සමරට ඉරලා දායි. கிழிச்சு போட்டுருவார். ඉරලා දාවි. அதுல பெருமதி விளங்காது. ඒකේ වටිනාකම அப்ப දන්නේ නැහැ. அப்பா என்ன செய்வாரு? පියා මොනවද කරන්නේ? மகன் வரட்டும்,
දරුවා වැඩුණාද? அவன் வளர்ந்தானா அவனுக்கு கொடுப்பேன். දරුවා වර්ධනය அவன் වුණාම கேட்க முதல்லயே கொடுப்பேன். ඔව් ඉල්ලන කලින්ම මම ஹalleluya හalleluya ஹalleluya ஹalleluya. ஜெபத்துக்கு பதில் வரையிலன்னு சோர்ந்து போகாதீங்கோ. கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். යාඥාවට පිළිතුරු ලැබුණේ නැහැ කියලා ඔබ මලක් கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். සානස ඔබ ගොඩනගමින් සිටිනවා. கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ඔබ ගොඩනගමින් සිටිනවා. ஹalleluya ஹalleluya. எத்தனை நல்ல கர்த்தர், ඔබමණ යහපත් දෙවියෙක්. எவ்வளவு நல்ல ஆண்டவர். ඔබමණ යහපත් පියාණෙක්. எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த எந்தெந்த குடும்ப பின்னணியிலோ இருந்த எங்களை எல்லாரையும் කොහෙද ජීවත් මේ මොනවද ඒක පෞල් පාසලකින්ද අප සියලු දෙනාව அவருடைய கண்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்தது. උන්වහන්සේගේ දෙනත අප සියලු දෙනාව දුටුවා. ஆமென் ආමෙන්. ஹalleluya ஹalleluya. பார்த்து அவருடைய மகிமையான ஆலயத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்து வைத்தது. දැකලා උන්වහන්සේගේ මහිමාන්විත සභාව තුළට ගෙනවිත් අප தட்டி ලැබුවා. ஆண்டவருக்கு நன்றி උදාත් ප්‍රසන්නතාවය செலுத்துகிறேன். ලබා දී උන්වහන්සේට ස්තුති කරමු. கொண்டு வந்து வச்சிட்டு ගෙනවිත් තියලා எங்களை அவர் உருவாக்குறார். උන්වහන්සේ අපව அவருடைய ගොඩනගනවා. ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் எங்களை உருவாக்குகிறார். උන්වහන්සේගේ சேவைය මගින් අපව ගොඩනගනවා. எவ்வளவு நல்ல ஆண்டவரப்பா. කොපමණ பக்கத்துல යහපත් பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இந்த கர்த்தர் ரொம்ப நல்லவர். ළඟ නැව තට්ටු කළකින් අපේ ස්වාමීන් වහන්සේ බොහෝ සෙයින් යහපත්. நல்ல ருசிச்சு சொல்லுங்க பாப்பா. இந்த හොඳ சும்மா- රස විඳලා சும்மா කියන්න. சொல்லலாம். இவர் சொல்லிக்கொண்டு இவர் வந்து என்னமோ சொல்லிக்கொண்டு கர்த்தர் நல்லவரா ස්වාමීන් වහන්සේ යහපත්. அப்படியும் சொல்லலாம். එහෙම කියන්නත් எப்படி පුළුවන්. கர்த்தர் நல்லவர் ස්වාමීන් වහන්සේ යහපත්. அது ருசிச்சு சொல்லலாம். ඒක රස විඳලා කියන්න පුළුවන්. பாஸ்டர் கர்த்தர் ரொம்ப நல்லவர் பாஸ்டர், ස්වාමීන් වහන්සේ බොහෝ සෙයින් යහපත්. එහෙම ரொம்ப කියනවා. நல்லவர் බොහෝ பாஸ்டர். සෙයින් යහපත් කියලා කියනවා. பக்கத்துல உள்ள அப்படி சொல்ல, அந்த ருசிச்சு சொல்லுங்க. எத்தனை பேர் கர்த்தர் நன்மை ළඟ செஞ்சிருக்கிறார்? රස විඳලා කියන කී දෙනෙක් ස්වාමීන් වහන්සේ යහපත කර எத்தனை තිබෙනවද? பேர் கர்த்தர் நன்மை செஞ்சிருக்கிறார்? කී දෙනෙක් යහපත කර තිබෙනවද? யாருக்கும் செஞ்சிருக்காரு. அப்ப அந்த ருசிச்சு சொல்லுங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். හැමෝටම කරලා තියෙන ස්වාමීන් වහන්සේ හැම දිනාටම சொல்லுங்க, යහපත්. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ස්වාමීන් වහන්සේ බොහෝ සෙයින් යහපත්. கர்த்தர் ரொம்ப ස්වාමීන් நல்லவர். වහන්සේ බොහෝ සෙයින් යහපත්. ஏன் தெரியுமா? எங்கேயோ இருந்த எங்களை எல்லாம் கொண்டு வந்து කොහෙද ඉඳපු අප සිල් දෙනා அவருடைய பிள்ளைகளா எங்களை மாற்றி උන්වහන්සේගේ දරුවන් ලෙස අපව වෙනස් அவர் කර எங்களை உருவாக்கி උන්වහන්සේ අපව ගොඩනගා ரோமர் 8ஆம் அதிகாரத்துல ஒரு ரகசியத்தை சொல்றார். රෝම 8 රහසක් කියනවා. முன்குறித்து උන්වහන්සේ අපව పూర్වයෙන් අලයිத்து. නියම කොට කැඳවා நீதிமானாய் மாற்றி ධර්මිෂ්ඨ කොට உங்களை எல்லாம் சும்மா இப்படி இருந்துட்டு போக சொல்லி வச்சிருக்காரு. සිල් දෙනා නිකන් මේ මිදලා යන්නද සබලා තියෙන්නේ. இல்ல, உங்களை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்கிறார். මහිමය පිට මහිමයට පත් කරන පිණිස இந்த குரூப் மட்டும் தான் கை தட்டுது. பின்னுக்குள்ள பாத்துக்கணும். சொல்லிட்டு මේ போறோம். කණ්ඩායම විතරක් පිටි ගන්න சீக்கிரமாய் முடியும். ඔබ කියන දෙයක් කියලා ඉක්මනින් ඉවර කරන්න එහෙම වගේ ඉන්නවා. நான் நம்புறேன் நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க. විශ්වාස කරනවා ඔබ එහෙම කියන්නේ. ஹalleluya. හalleluya. என்ன கர்த்தர் ස්වාමීන් වහන්සේ எங்களை உருவாக்கி අපව ගොඩනගා எங்களை අපව மகிமைப்படுத்துவார். මහිමයට පත් කරනවා. எவ்வளவு நல்ல ஒரு கர்த்தர். කොපමණ යහපත් ஆண்டவர் சொல்றாரு, දෙවියෙක්. விசுவாசம் உள்ளவனா நீ ஜெபத்திலே கேட்பதை ඇදහිල්ල ඇත්තෙක් ඔබ යාඥාවෙන් ඉල්ලන දෙය என் மகனே நான் உனக்கு தருவேன். මාගේ පුත්‍රයා දීනියම නුඹට දෙන්න. நிச்சயமாகவே தருவேன். අනිවාර්යයෙන්ම නුඹට දෙන්න. பாருங்க, இப்போ ஒரு காரியத்தை நான் இந்த இடத்துல கொஞ்சம் சுட்டி காட்ட விரும்புறேன். මෙතන එක් දෙයක් මම ඔබට පෙන්වන්න කැමතියි. ஜெபத்துக்கு பதில் உண்டு. යාඥාවට පිළිතුරු තිබෙනවා. திரும்ப சொல்றேன், නැවත කියනවා. ஜெபத்துக்கு பதில் உண்டு. යාඥාවට පිළිතුරු තිබෙනවා. இப்போ ஒரு காரியத்துக்கு ஒரு ரிசல்ட் வராட்டி ඒක කාර්යයකට යම් ප්‍රතිඵලයක් ආවේ நான் ஒரு නැතිනම් கிரியை செய்கிறேன். මම එක ක්‍රියාවක් කරනවා. நான் ஒரு கிரியை මම செய்கிறேன். එක ක්‍රියාවක් කරනවා. அதற்கேற்ற பலன் எனக்கு வராத பொழுது ඒට යුතු ප්‍රතිඵලය මට එන්නේ නැති විට நான் கொஞ்சம் கொஞ்சமா சோர்ந்து போயிருவேன். මම ටිකින් ටික මලානික ஆனா වෙනවා. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உள்ளத்துக்கு போட்ட வார்த்தை මේ කාලේ මේ සම වෙන උදෑසන වෙලාවදී දෙවියන්සේ මගේ හදතේ දාපු වචනය ஜெபத்துக்கு பதில் உண்டு. යාඥාවට පිළිතුරක් තිබෙනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஜெபத்துக்கு பதில் உண்டு. යාඥාවට පිළිතුරක් තිබෙනවා. ஜெபத்துக்கு பதில் உண்டு. යාඥාවට පිළිතුරක් இன்னொரு வசனத்தை காட்டி கொடுக்கவா? පදයක් මම ඔබට திருப்பி கொள்வோம். பிலிப்பியர்கள் நிருபம். පිලිප්පරුන්ට ලිව්වා වූ හසුන. எல்லாரும் பைபிள் கொண்டு வந்து எல்லாரும் பைபிளை திறந்து பிலிப்பியர்கள் நிருபம் බයිබලය ගෙනාවාම හැමෝම බයිබලය පෙරලාගෙන 4ஆம் அதிகாரம் පිලිපි 4 වන පරිච්ඡේදයේ 6வது 7வது வசனங்கள். 6 සහ 7 වන පදයන්. எத்தனாம் அதிகாரம்? කීවෙනි පරිච්ඡේදයේද? எத்தனாம் அதிகாரம்? பின்னுக்குள்ள எத்தனாம் அதிகாரம்? කීවෙනි පරිච්ඡේදයේද? எத்தனாம் அதிகாரம்? කීවෙනි පරිච්ඡේදයේද? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் පිලිප්පි 4 වන පරිච්ඡේදයේ 6வது 7வது 6 வசனங்கள். සහ 7 වන පදයන්. என்ன சொல்றாரு பவுல்? මොනවද කියන්නේ இதே පවුල් பவுல் තුමා? ரகசியத்தை சொல்றாரு. පවුල් තුමා රහසක් කියනවා. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மக, நீங்க வாசிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த மேல உள்ள பகுதியை கொஞ்சம் சொல்ல வேணும். உங்கள் சாந்த குணம் நோ 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 நோ, வாசிச்ச பகுதியே மேல் பகுதி. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். කිසිවක් ගැන කනගාටු නොසිතා திரும்ப சொல்றேன்,
ஒன்றுக்கும் கவலைப்படாமல். කිසිවක් ගැන කනගාටු නොසිතා. திரும்பவும் இந்த வசனத்தை நான் காட்டி கொடுக்கிறேன். නැවතත් මේ පදේ මම පෙන්වන්නම්. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். කිසිවක් ගැන කනගාටු නොසිතා. இந்த பக்கத்துல சொல்லுவோம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். කිසිවක් ගැන කනගාටු නොසිතා. நல்ல சத்தமா ஒன்றுக்கும் கவலைப்படாமல். සත්‍යනක කිසිවක් ගැන කනගාටු නොසිතා. இங்க சொல்லுங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். කිසිවක් ගැන කනගාටු නොසිතා. அவங்களோட சத்தம் பெருசா இருந்துச்சு. இங்க சொல்லுங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இந்த குரூப் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். කිසිවක් ගැන කනගාටු නොසිතා. இந்த பக்கம் சகோதரர்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். யா சிங்கங்க தான். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். කිසිවක් ගැන කනගාටු නොසිතා. இப்ப இது பாருங்க கொஞ்சம். දැන් මෙතන බලන්න. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு எழுதி வைத்திருக்கிற ஒரு வார்த்தை. දේවනාස් උන්වහන්සේගේ දරුවන්ට ලියා තිබෙන පදයක්. கவலை வரும். කනගාටු වෙනවා. கவலை வராத யாரும் இருக்கீங்களா? எனக்கு கவலையே வராது. මට දුකක් நான் எப்ப பார்த்தா நல்ல ஜொலியா இருக்கிறேன். මම හැමදාම හොඳ ජොලියෙන් ඉන්නවා. இல்ல. නෑ. இயேசு எங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. යේසුස්ගේ පදයක් කිව්වා. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ලෝකේ නුඹලාට පීඩා ඇත. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ධෛර්යමත් වෙයල්ලා. நான் உலகத்தை ஜெயித்தேன். මා ලෝකේ ජයගතිමි. ஹalleluya. அப்ப கவலை வரும். නමුත් කනගාටු ஆனா පැමිණෙනවා. இன்னைக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். පවුලුතුමා කියනවා. அந்த கவலையை ஒரு பொருட்டா எண்ணாதீர்கள். කිසිවක් ගැන ඔබ හිතන්න යන්න එපා. ஏன்னா அந்த கவலையை விட எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற கர்த்தர் பெரியவர். මම මේ කනගාටුවට වඩා මට ප්‍රීතිය දෙන ස්වාමීන් වහන්සේ මහත්. ஆள நல்ல என்ன ஒன்று ரெண்டு பேர் நல்ல கரம் தட்டும். என்ன சொல்றார்? මොනවද කිව්වේ? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். කිසිවක් ගැන කනගාටු නොසිතා. நான் ஒன்றுக்கு கவலைப்பட මම மாட்டேன். කිසිවක් ගැන කනගාටු වෙන්නේ நான் නැහැ. என் குடும்பத்துக்காக கவலைப்படுவேன். මගේ පවුල ගැන කනගාටු இந்த වෙන්නේ. வேலைக்காக මගේ கவலைப்படுவேன். රැකියාව ගැන என்னுடைய කනගාටු වෙනවා. வாகனத்துக்காக கவலைப்படுவேன். මගේ வாහனය ගැන என்னுடைய කනගාටු பிசினஸ்க்காக වෙනවා. கவலைப்படுவேன். ව්‍යාපාරය ගැන என்னுடைய කනගාටු வீட்டுக்காக වෙනවා. கவலைப்படுவேன். මගේ නිවස ගැන ஏன்னா කනගාටු ஒன்றுக்கு වෙනවා. தானே கவலைப்படுவேன். அதனால எனக்கு நிறைய கவலை இருக்கு. එකක් ගැන නේද කනගාටු වෙන්න බග ඒ නිසා මට ගොඩක් තියෙනවා. அதனால வேதம் சொல்லுது ஒன்றுக்கும் கவலைப்படாமல். නම් දේවචනේ පස්සන එකක් ගැනවත් කනගාටු எல்லாரும் නොසිතා. சொல்லுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். එකක් ගැනවත් කනගාටු නොසිතා. ஒன்று எல்லாரும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். එකක් ගැනවත් කනගාටු නොසිතා. ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. කිසිවක් ගැන කනගාටු වෙන්න கவலைப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன் කනගාටු වෙන්නේ නැහැ. அப்படி சொல்லி இருக்கவும் சொல்லல. එහෙම කියන්නේ என்ன சொல்றாரு? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் කිසිවක් ගැන කනගාටු නොසිතා. எல்லாவற்றையும் குறித்து எல்லாவற்றையும் குறித்து. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். කියන්න සියල්ලෙහිදී இன்னும் கொஞ்சம். සියල්ලෙහිදී என்னத்தை குறிச்சு? සියල්ලෙහිදී எல்லாவற்றையும் குறித்து. සියල්ලෙහිදී என்ன செய்யட்டா? මොනවද කරන්න என்ன කියන්නේ? செய்யட்டா? உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஆமென். Amen. Hallelujah. 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 ஆண்டவர் දෙවියන් වහන්සේ ஜெபிக்கிற ஒரு மனுஷனை தேடுறார். යාඥා කරන මිනිහෙක් සොයනවා. ஜெபிக்கிற ஒரு சகோதரியை கர்த்தர் தேடுகிறார். යාඥා කරන සහෝදරියක් සොයනවා. ஜெபிக்கிற ஒரு வாலிப மகளை கர்த்தர் தேடுகிறார். යාඥා කරන තරුණියක් සොයනවා. ஜெபிக்கிற ஒரு வயது முறிந்த தகப்பனை தாயை கர்த்தர் தேடுகிறார். යාඥා කරන මහලු පියෙක් මවක් සොයනවා. ஒரு ஆள் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, කාට හරි කියන්න පුළුවන්ද? ස්වාමී මම එන්නම්. நான் அந்த காரியத்தை செய்ய வாரேன். මම ඒ දේ කරන්න සූදානම්. அந்த காரியத்தை செய்ய நான் வாரேன். ඒ දේ කරන්න මම සූදානම්. நீங்க விரும்புற அந்த காரியத்தை செய்ய நான் வாரேன். ඔබ කැමති වෙන දේ කරන්න මම සූදානම්. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல தான் சொல்றார் என்ன? පෞල් එතන තමයි කියන්නේ මොනවද? நான் ஜெபத்திலே போராடுவது போல. මම යාඥාවෙන් පොර බඳින්නාක් මෙන්. நான் ஜெபத்திலே போராடுவது போல. මම යාඥාවෙන් පොර බඳින්නාක් මෙන්. நீங்களும் ஜெபத்திலே போராடுங்கள் என்று නුඹලා යාඥාවෙන් පොර බැඳපල්ලා இயேசு කියා. கிறிஸ்துவின் அன்பையும் යේසුස්ගේ பரிசுத்த இரக்கத்தையும் விட்டு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். දයානු කම්පාවෙන් මම නුඹලාගෙන් ඉල්ලමි. ஹalleluya. 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 எங்கட இயேசு ரொம்ப ஜெப வீரர். අපගේ යේසුස් වහන්සේ යාඥා වීරයෙක්. எங்கட இயேசு நல்ல ஜெப வீரர். වහන්සේ යාඥා වීරයෙක්. இயேசு கிறிஸ்து குறித்து பைபிள் சொல்லுது. යේසුස් වහන්සේ කියන බයිබලයේ இந்த காரியம் நான் வசனம் போல நேரம் ஓடிக்கொண்டு இயேசு குறித்து ஒரு வசனம் சொல்லுது. යේසුස් කියන වචනයක් කියනවා. இயேசு இரவு முழுவதும் ஜெபித்தார். යේසුස් වහන්සේ රාත්‍රිය මුළුල්ලේ යාඥා කළා. எப்படி? කොහොමද? எப்படி? කොහොමද?
எப்படி இரவு முழுவதும் ஜெபித்தார்? කොහොමද රැ මුළුල්ලේම යාඥා කරන්නේ? அவர் போராடி ஜெபித்தார். උන්වහන්සේ පොර බැඳ යාඥා ஹalleluya. හalleluya. இயேசு இரவு முழு எத்தனை பேருக்கு விளங்குது இது? இரவு முழுவதும் ஜெபித்தார். උන්වහන්සේ රාත්‍රිය මුළුල්ලේම යාඥා කළා. பாருங்க, இரவு தொடங்க நேரத்துல இருந்து காலை விடியும் வரைக்கும் ஜெபித்தார் என்று சொன்னால் இரவு முழுவதும் இயேசு ஜெபிச்சிருக்கார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. රාත්‍රිය පටන් ගත්ත වෙලාවෙන් අලුය වෙනකන් යාඥා කළා. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இரவு முழுவதும் இயேசு ஜெபித்தார். ටිකක් කල්පනා කරලා බලන්න රාත්‍රිය මුළුල්ලේ උන්වහන්සේ යාඥා எத்தனை பேருக்கு விளங்குச்சு? කිදෙන්ට තේරෙනවද? இரவு முழுவதும் இயேசு ஜெபித்தார். රාත්‍රිය මුළුල්ලේ උන්වහන්සේ அதோடு கூட வேத வசனம் நிறுத்தல. ඒකත් එක්ක දේවචනය උතුනේ அது இன்னும் கொஞ்சம் எழுதுறார். என்னதுன்னா, තවටියක් ලියනවා. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபித்தார். අලුයම නැගිට යාඥා කළා. அவர் மத்தியான எல்லா நேரத்திலையும் சீக்கிரமா தனிமையில பாலைவனத்துக்கு ஓடி ஜெபித்தார். උන්වහන්සේ සවස් කාලේ වෙච්ච ගම හුදකලාවක් හොයාගෙන ගිහිල්ලා යාඥා කළා. இயேசு ஒரு நல்ல ஜெப வீரர். ඒසන්සේ හොඳ යාඥා වීරයෙක්. ஹalleluya. 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 இந்தவன் நல்ல ஹalleluya. 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 இயேசு ஒரு நல்ல ஜெப வீரர். ඒසන්සේ හොඳ යාඥා වීරයෙක්. அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர் சொல்லுகிறது, என்னுடைய அடிச்சுவட பின்பற்றி வா, நீ வெற்றி பெறுவாய். උන්වහන්සේගේ දරුවන්ට උන්වහන්සේ කියන්නේ මාගේ පාද සලකුණු අනුගමනය කරගෙන මා. ஐயா, நான் திரும்ப சொல்றேன், இயேசு என்ன தெரியுமா எங்களுக்கு சொல்லி கொடுத்து போயிருக்காரு? ඒසන්සේ මොනවද අපිට කියලා දීලා ගිහින් තින්නේ? வெற்றி பெற வேணுமா? ජය ගන්නට ඕනේද? கர்த்தர் வைத்திருக்க அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க வேணுமா? උන්වහන්සේගේ ආශිර්වාදයේ පොරොන්දු ලබා ගන්නට ඕනේද? கர்த்தர் எங்களுக்கு அவருடைய அடிச்சுவட வச்சு போயிருக்கிறார். උන්වහන්සේගේ පාද සලකුණු තබා அவர் நடந்து போன பாதை எங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. උන්වහන්සේ ඇවිද ගියා පාද සලකුණු අප ඉදිරියේ ஓ, තිබෙනවා. அந்த இயேசுடைய பாதையில என்ற கால், යේසුස්ගේ පාදේ அந்த இயேசுடைய பாதத்துல என்ற கால், යේසුස්ගේ අනිත් පාද සලකුණු அதுல என்ற கால், ඊළඟට ඊළඟ කකුල நான் வெச்சி நடக்கும் பொழுது, මම ජය පිට ජය තුල ஹalleluya, தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் மகிமைக்குள்ளே கொண்டு போவார். මහිමේ තුලට ගෙන යාවි. ஹalleluya. 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 அப்ப எனக்கு கர்த்தர் காட்டி கொடுத்திருக்க ஒரு வழி நிறைய இருக்கு. ஆனா ஒரே ஒரு காரியம் மிக முக்கியமானது. දේවනාසේ බොහෝ මාර්ගයෙන් පෙන්වා තිබෙන එක ඊටාම වැදගත් එක් මාර්ගයක්. ஜெபம் என்கிற அடிச்சுவடின் மேல் என் கால். යාඥා කියන පාද සලකුණ මත මගේ පාදයන්. நான் ஜெபிப்பேன். මම යාඥා කරමි. நான் ஜெபிப்பேன். මම යාඥා කරමි. ஜெபிக்க முடியாம இருக்கும் பொழுது நான் ஜெபிப்பேன். යාඥා කරන්න බැරි විටත් මම යාඥා කරනවා. பலவீனம் என்ன தாக்கும் பொழுது நான் ஜெபிப்பேன். දුර්වලකම මට භාර දෙන විටත් මම යාඥා කරනවා. எனக்கு உடம்பு சோறு வரும் பொழுது நான் ஜெபிப்பேன். ශරීරයේ මලානිකකම් එන විටත් මම යාඥා කරනවා. ஹalleluya. හalleluya. ஜெபம் பதிலை கொண்டு வரும். යාඥාව පිළිතුර විපාක திரும்ப சொல்றேன், ஜெபம் பதிலை கொண்டு வரும். යාඥා පිළිතුරු ගෙන දෙනවා. கர்த்தர் பதிலை கொடுப்பார். ස්වාමීන් පිළිතුරු දෙනවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. ஹalleluya. இயேசு ஜெபித்தாரு. යේසුස් වහන්සේ යාඥා කළා. அவர் இன்றைக்கு சிங்காசனத்திலே வெற்றியோடு கூட இருக்கிறார். උන්වහන්සේ අද සිංහාසනයේ ජයග්‍රහණිකව සිටිනවා. ஜெபிக்கிற மனுஷனை கர்த்தர் வெற்றிக்குள்ளே கொண்டு வந்து යාඥා வைப்பார். කරන මනුෂ්‍යව දේවනාසේ ජයග්‍රහණය තුලට ගෙන යනවා. ஆண்டவர் எனக்கு சொல்லிக்கிற வசனம் தெரியுமா? දේවනාසේ මට කිව්ව එක எத்தனை பேருக்கு වචනය. இந்த காரியம் தெரியும் தெரியுமா? කීදෙන්ට උදැසන කල මේ දන්නවද? அவருக்கு தெரியாம எங்களை யாரும் தொட முடியாது. උන්වහන්සේ නොදැනුවත්ව කිසිවෙකුට අපව ස්පර්ශ කරන්නවත් බෑ. நான் திரும்ப சொல்றேன், නැවත කියන්නම්. உங்க மேல யாரும் கை போட முடியாது அவருக்கு தெரியாம. උන්වහන්සේ නොදැනුවත්ව කිසිම කෙනෙක්ට ඔබගේ ගෙරේ අත දාන්නවත් ஏன் தெரியுமா? ඇයි? இன்றைக்கு காலை எத்தனை பேர் தலை சீவுனீங்க? අද කී දෙනෙක් උදැසන காலை எத்தனை பேர் தலை කොණ්ඩේ சீவுனீங்க? පීරුවද? කොණ්ඩේ පීරුවද? தலை சீவ வந்த யாரும் இருக்கீங்களா? කොණ්ඩේ පීරන. தலை சீவக்குள்ள சீப்புல எத்தனை முடி வந்துச்சு? කොණ්ඩේ පීරද්දී පනාවට කෙස් කීයක් ආවද? 1 2. එකක් දෙකක්. இந்த முடிய ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறாராம். මේ හිස කෙස් ஐயோ, උන්වහන්සේ திரும்ப ගණන් சொல்றேன், කරලා என்னுடைய தலையிலே போகிற முடிகள், என்னுடைய தலையில ஒவ்வொரு முடியையும் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். මාගේ හිසින් යන හැම හිස කෙසක්ම උන්වහන්සේ ආමේන්. ගණන් කර තිබෙනවා. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி இருக்கிறார். ඔබව අල්ලන්න මගේ ඇස්වල කවුළු අල්ලන්නේ කියලා කියනවා. எவ்வளவு ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கார் தெரியுமா? කොමන ආරක්ෂාවක් උන්වහන්සේ எவ்வளவு ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். ඉතර ආරක්ෂාවක් දීලා ஒரு තියෙනවා. காரியத்தை சொல்லட்டா? මම එක් දෙයක් ඔබට කියන්නම්. ஜெபம் ரொம்ப வல்லமை உள்ளது. යාඥාව ඉතාමත් බලගතුයි. ஜெபம் நாங்கள் நினைப்பதற்கு விட வல்லமை உள்ளது. යාඥාව අපි හිතනවාට அதனாலதான் වඩා බලගතුයි. எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, පවුලුතුමා කියන විට කියනවා நாங்கள் எண்ணுவதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக எங்கள் கர்த்தர் கிரியை செய்கிறார். අපි ඉල්ලනවාට යාඥා කරනවාට ஆமென். වඩා අධික උන්වහන්සේ ஹalleluya. ක්‍රියා කරනවා. හalleluya. அப்படியானால் நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கிரியை எனக்கு முந்தி போகிறது. ඒතර මම යාඥා කරනකොට ස්වාමීන් වහන්සේගේ ක්‍රියාව මා ඉදිරියෙන් යනවා. திரும்ப சொல்றேன், நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கிரியை எனக்கு முன்பதாக මම போகிறது. යාඥා කරනකොට ස්වාමීන් වහන්සේගේ ක්‍රියාව මා ඉදිරියෙන් යනවා. ஹalleluya. හalleluya. என்னுடைய புள்ள ஸ்கூல் போறாங்க, මාගේ පුතා දරුවන් පාසලට அவங்க යනවා. ஸ்கூல் போறாங்க, පාසලට යනවා. நாங்க வேலைக்கு போறோம். අපි වැඩට යනවා. போயிட்டு வீடு திரும்பும் வரைக்கும் ඇවිල්ලා ගෙදරට එනතුරු யாரு பாதுகாப்பது? කවුද ආරක්ෂා කරන්නේ?
எங்களுடைய பிள்ளைங்களை நாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறோம். අපේ දරුවන්ට පාසලට යවනවා. எத்தனை பேரோடு பழகுறாங்க. කී දෙනෙක් එක්ක ආශ්‍රය வாலிப කරනවද? பிள்ளைங்க வேலைக்கு போறாங்க. තරුණ දරුවන් அங்க රැකියාවට என்னென்னத்தை යනවා. சந்திக்கிறாங்க. එතන කොපමණ දෙනෙක් හම්බ சில வேளை වෙනවද? அம்மா அப்பாக்கு உள்ளுக்கு டுக்கு 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 ஐயோ புள்ள போயிட்டு என்ன நடக்குமோ என்ன செய்யுமோ සමහරට දෙමෝපියන්ගේ හදවතේ ගැස්මක් තියෙන දරුවන් මොනවද ஐயோ කරන්නේ எப்படி මොනවද வருவானோ කියලා. எப்படி வருவாளோ. කොහොම වෙයිද මොනවා වෙයිද? ஒரே ஒரு காரியம் சொல்லட்டா. එකම එක දෙයක් කියන්න. அவன் தலைக்கு மேல கையை வச்சு ඔවුන්ගේ හිස මත අත් තබා அவனை நோக்கி ඔවුන් දෙස බලා என்னப்பா පියාණෙනි இயேசு ரத்தம் என்ற பிள்ளையை மூடுறேன். විශ්වාසයේ රුධිරයෙන් මගේ දරුවන් என்னுடைய மனைவியை වස්සනවා. இயேசு ரத்தத்தால் මගේ மூடுறேன். භාර්යාව දරුවන් என்னுடைய பிள்ளைகளை වස්සනවා. இயேசு ரத்தத்தால் දරුවන් மூடுறேன் වස්සනවා. சொல்லி ஜெபிச்சு அனுப்போன்னா ඒ කියලා යාඥා කළේ எங்களுடைய கண்களுக்கு தெரியாத தூரத்தில் அவர்கள் இருப்பார்களே අපේ ஆனாலும் දෙනෙත් වලට පේන්නේ නැති දුරකින් ඔවුන් සිටියත් தேவனுடைய பாதுகாப்பு அவர்களை பாதுகாக்கும். ආරක්ෂාව ඔවුන් සමග තිබේවි. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ஹalleluya. இன்னொரு ஆளை காட்டி தரட்டா. තවත් ඔබට இன்னொரு ஆளை காட்டி தரட்டா. තව එක දෙයක් පෙන්වන්න දෙන්න. திருப்பி யாக்கோபு எழுதின நிருபம். பெருலாகனம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம். යාකෝබ හසුනට පෙරලා ගනිමු. 5ஆம் அதிகாரம் 5 වන පරිච්ඡේදය. 17ஆம் 18ஆம் வசனங்கள். යාකෝබ 5:17-18. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் අපොස්තුලවරයෙක් වන යාකෝබ ලිව්වා වූ 5ஆம் அதிகாரம் 5 වන පරිච්ඡේදයේ 17ஆம் 18ஆம் வசனங்கள். 17-18 වන පදයන්. எலியா என்பவன் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மக யார போல? කවුරු වගේද? எலியா யார போல? එලියා කවුරු වගේද? எலியா யார போல? එලියා කවුරු වගේද? திரும்ப கேக்குறேன். எலியா யார போல? එලියා කවුරු වගේද? எலியா யார போல? එලියා කවුරු වගේද? நம்ம போல. අප වගේ வேற ஒரு ஸ்பெஷல் இல்ல, நம்ம போல. කිසිම විශේෂත්වයක් නැහැ අප වගේ. எலியா நம்ம போலவே එලියා අප වගේම என்ன இருந்தாரா? මොනවද? பாடுள்ள மனிதன். පීඩා සහිත මිනිස්සු. என்ன உள்ள மனிதன்? මොනවද? பாடுள்ள மனிதன். පීඩා සහිත මිනිස්සු. மனிதனா இருந்தும் அவன் என்ன செய்தானா? ඔහු මොනවද කළේ? மழை பெய்யாதபடிக்கு மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ரொம்ப கருத்தாய் ஜெபித்தான். ඕනෑකමින් යාඥා කළා. ரொம்ப கருத்தாய் ஜெபித்தான். උනන්දු කමින් යාඥා කළා. அவன் விடாம ஜெபித்தான். අත්හරින්න තු යාඥා කළා. முதல் நாள் கர்த்தாவே நீர் இதை செய்ய போகிறபடியா ஸ்தோத்திரம். පළවෙනි දවසේ ස්වාමීන් වහන්සේ මේ කරන්ට යන නිසා இரண்டாவது நாள் ස්තුතියි. கர்த்தாவே நீர் செய்ய போகிறபடியா දෙවනි දවසේ ஸ்தோத்திரம். කරන්ට යන නිසා ස්තුති மூன்றாவது වේවා. நாள் கர்த்தாவே செய்ய போகிறபடியா තුන්වෙනි ஸ்தோத்திரம். දවසේ කරන්ට යන නිසා ස්තුති நாலாவது நாள் වේවා. கர்த்தாவே நீர் செய்வீர் என்று நான் நம்புகிறேன். හතරවෙනි දවසේ මා ඔබ වහන්සේ කරයි කියලා විශ්වාස කරනවා. ஏழாவது நாள் நீர் செய்வீர். හතරවෙනි දවසේ ඔබ වහන්සේ කරන ஏன்னா සේක. ජெபிக்க வேணும். මම යාඥා කරන්න ඕනේ. ඇයි මම යාඥා කරන්න ඕනේ? ඔබ කරයි ස්වාමීනි. ඔබ සර්ව බලධාර දෙවියන් වහන්සේ ඔබ කරයි. நீர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், நீர் செய்வீர். ඔබ ਸਰව බලධාරී දෙවියන් වහන්සේ ඔබ කරයි. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவருடைய பிள்ளைகள் போராடி ஜெபிப்பதை. දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන උන්වහන්සේගේ දරුවන් පොරබැඳ යාඥා කරන එක. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அவருடைய ஜனங்கள் போராடி ஜெபிப்பதை. ස්වාමීන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන උන්වහන්සේගේ දරුවන් எலியா පොරබැඳ என்பவன் යාඥා நம்மை කරන එක. போலவே பாடுள்ள மனிதனாய் இருந்தும் එලියත් අප වගේම පීඩා සහිත මිනිසෙක් වෙලා அவன் என்ன செய்தானா? මොනවද කළේ? மழை பெய்யாதபடிக்கு மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது அப்பொழுது 3 வருஷமும் ஆ, 6 மாதமும் ஆ, பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஒரு மனுஷன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் மழையை நிப்பாட்டினாராம். එක මිනිසෙක්ගේ යාඥාව අසලා දෙවියන් වහන්සේ වැස්සම නවත්තලා දෙමවලු. கேட்கட்ட ஒரு காரியம். මම එක දෙයක් අහන්නද? ஏன் யாக்கோபு எழுத வேணும்? ඇයි යාකෝබ් මේ දේ ලියන්නට ஏன் ඕනේ? எழுத வேணும்? ඇයි ලියන්න ඕනේ? ஏன் அவர் இதை எழுதி வைக்க வேணும்? ඇයි ඔහු මේ ලියන්නට ඕනේ? பக்கத்துல ஒரு தட்டி கேளுங்க, ஏன் எழுதினாரு? ළඟ නෑ තට්ටු කළා නෑ ඇයි ලිව්වේ? பக்கத்துல ஒரு தட்டி கேளுங்க, ஏன் அவர் இதை எழுதி வச்சு ළඟ නෑ போனார்? තට්ටු කළා නෑ ඇයි ලිව්වේ? ஏன் ඇයි? ஏன் எழுதி வச்சு போனார்? ඇයි ලියලා තියලා ගියේ? எங்களுக்கும் அது நடக்கும்னு காண்பிக்கும்படிக்கு. අපටත් ඒ දේ සිදු වෙයි කියලා පෙන්වන පිණිස. ஹalleluya. හalleluya. நான் சொல்றேன், நீங்க நான் திரும்ப சொல்றேன், மன்ன அந்த காரியம் எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும்படிக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ජීවිතේත් අදටත් කරයි කියලා අපි විශ්වාස කරන පිණිස ලියා තැබුවා. நல்ல கரங்களை தட்டி හොඳ කුලසනාදයක් ලබා எத்தனை දී. பேர் நம்புறீங்க? කී දෙනෙක් அந்த அளவுக்கு විශ්වාස கரங்களை කරනවද? தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஏன்னா மந்திரம். எலியா கர்த்தாய் ஜெபித்த பொழுது கர்த்தர் மலையை நிப்பாட்டினார். එලියා ඕනකමින් යාඥා කළම උන්වහන්සේ වර්ෂාව නැවතුවා. நானும் கர்த்தார் ஜெபிப்பேனே ஆனால் මමත් ඕනකමින් යාඥා කළා. எதை கர்த்தர் நிறுத்தணுமோ அதை நிறுத்துவார். මොනවද ස්වාමීන් නවත්තන්න ඕනේ ඒ නවත්තනවා. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் திரும்ப කී දෙනෙක් சொல்றேன், විශ්වාස කරනවද? මම நான் නැවත கர்த்தாய் ஜெபிப்பேனே කියනවා. ஆனால் උනන්දු වෙන ඕනකමින් යාඥා කළොත් எதை நிறுத்த வேணுமோ அதை கர்த்தர் நிறுத்துவார். මොනවද නවත්තන්න උදුන් වහන්සේ නවත්වයි.
எதை திறக்க வேண்டுமோ அதை கர்த்தர் திறப்பார். විවර කරන්න ඕන උන්වහන්සේ විවර කරයි. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்கு. උන්වහන්සේ මගෙන් බලාපොරොත්තු වෙන එක දෙයක් அது என்ன தெரியுமா? මොනවද දන්නවද? நான் கர்த்தா ஜெபிக்க வேண்டும். මා උනන්දුවෙන් යාඥා நான் කරනවා. கர்த்தா ஜெபிக்க මා வேண்டும். උනන්දුවෙන් යාඥා කරනවා. நான் கர்த்தா ஜெபிக்க මා வேண்டும். උනන්දුවෙන් යාඥා நான் කරනවා. கர்த்தா ஜெபிக்கும் பொழுது මා උනන්දුවෙන් යාඥා කරනවා. கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். ස්වාමීන් දේ කරයි. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேருக்கு விருப்பம் ஆண்டவர் எங்கட வாழ்க்கையில கதவுகளை திறப்பது, கதவுகளை அடைப்பது, எங்களை ஆசீர்வதிப்பது, எங்களை உயர்த்துவது, எங்களை தூக்கி சுமப்பதை பார்க்க எத்தனை பேர் விரும்புறோம்? කීදෙනෙක් කැමති දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතයේ යම් දොරටුව වසන විවර කිරීම උන්වහන්සේ අප ඔස්සුව තබා මහිමාන්විත තබන එක දකින්න. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு படிதான் இருக்கு. මේ දේ හැම දෙයකම එක මේක පීවරයි තිබෙන්නේ. இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். අද ඔබ තීරණයක් ගන්න. நான் ஜெபிக்கிறேன் தான்ப்பா, நான் යාඥා ஜெபிக்கிறேன். කරන්න. யாரும் ஜெபிக்காத பிள்ளைகள்னு யாருமே இல்லை, எல்லாம் ஜெபிக்கிறோம். යාඥා எல்லாம் කරන ஜெபிக்கிற කවුරුත් பிள்ளைகள். හැමෝම යාඥා කරනවා. ஆனாலும் பவுல் சொல்றாரு, පාවුලුතුමා කියනවා நான் போராடுகிறது போல, මා පොර බඳින්නාක් මෙන් நான் ஜெபத்திலே நின்று போராடுகிறது போல යාඥාවෙන් පොර බඳින්නාක් මෙන් நீங்களும் ஜெபத்திலே போராடுங்க. නුඹලත් යාඥාවෙන් පොර බැඳ ஹalleluya. හalleluya. ஹalleluya. 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 ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சொல்லட்டா? එක මිනිසෙකුගේ ජීවිතය ගැන කියන්නම්. ஈவன் ராபர்ட் என்கிற ஒரு வாலிபன் ඊවන් රොබර්ට් කියන තරුණයෙක් லண்டன் தேசத்துல ஒரு பகுதியில ලන්ඩන් දේශික ප්‍රදේශයක அவரை தேவனுடைய தொடுதலை உணர்கிறார். ඔහු දෙවියන් වහන්සේගේ ස්පර්ශය උට හැඟෙනවා. ஜெபிக்க வேணும் சொல்ற ஒரு உணர்வுக்குள்ள வாரார். යාඥා කරන්න ඕනේ ஒரு කියලා வாலிப හිතනවා. மகன் 19 வயது நிறைந்த ஒரு வாலிபன். අවුරුදු 19ක තරුණ දරුවෙක්. அவனுக்கு கிடைத்த வேலை என்ன தெரியுமா? ඔහුට ලැබුණ වැඩේ කුමක්ද? சுரங்கத்தை தோண்டி தோண்டி கரி எடுப்பது. சுரங்க தொழிலாளி. පතල් හාරන්නේ. சுரங்க தொழிலாளி. පතල් හාරන්නේ. அவர் இந்த சுரங்கத்தை பகல் முழுவதும் அப்பாவோடு சேர்ந்து இந்த சுரங்கத்தை தோண்டுகிற வேலையை செய்வார். ඔහු තාත්තත් එක්ක එකතු වෙලා ඒ ආකාරය හාරගෙන ඉන්නවා. எல்லாத்தையும் முடிச்சு வீட்டுக்கு வரக்குள்ள 11-12 மணி. හැමදේම ඉවර කළා. ඔහු ගෙදරට එද්දී 11-12 වෙනවා. அவர் அது எல்லாவற்றையும் சாப்பிட்டு எல்லாம் செய்து முழங்கால் படியிட்டு හැමදේම ඉවර කළා. කාල කළ ඔක්කොම ඉවරලා ඔහු දනින් ඉඳලා 5 மணித்தாலும் ஜெபிப்பாராம். පැය 5ක් යාඥා කරනවලු. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். வாலிப மகன் තරුණ දරුවෙක්. அவர் ஜெபிப்பாராம். ඔහු යාඥා කරනවා. திரும்ப கொஞ்ச நேரம் நித்திர கொண்டு திரும்ப வேலைக்கு போய் திரும்ப வந்து திரும்ப ஜெபிப்பாராம். ඊපස්සේ නිදාගෙන ආයෙ වැඩට ගිහලා ආයෙ ඇවිල්ලා යාඥා කරනවා. ஆண்டவர் ஒரு நாள் அந்த மகனோடு பேசினாரா? වෙනස් එක් දවසක උසම ඊවන්. කතා කළා. ரெடியா? ඔබ සූදානම්ද? நீ ரெடியா? ඔබ සූදානම්ද? உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்ய ඔබ போகிறேன். කනගුරින් මා මහත් දේවල් කරන්නට යනවා. உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் ඔබ செய்ய போறேன். කනගුරින් මා මහත් දේවල් කරන්නට යනවා. சொன்னாரா? ஆமாண்டவரே, நான் ரெடி. කියන ඔව් ස්වාමිනී මා සූදානම්. லண்டன் தேசத்தில் ஒரு பெரிதான எழுப்புதலை இந்த ஈவன் ரோபர்ட் கூட கர்த்தர் கொண்டு வந்தார். ලන්ඩන් දේශයේ මහත් පිබිදීමක් ඒ කුඩා තරුණය කාරණුවකට දෙවියන් ඇති කරා. அவருடைய சரித்திரத்தை படிப்பீங்க, நாங்க எழுதியிருக்காங்கன்னு தெரியுமா? அவர் மரித்த பின்பும் ඔහුගේ ඉතිහාසය කියවලා බලද්දී එතන ලියවිලා තිබුණා ඔහු මිය ගියන් පසුවත් 100 வருடங்களுக்கு நிறைய லிக்வர் பார்கள் மூடப்பட்டிருந்துச்சாம். වසර අවුරුදු ஓ, 100ක් என்ன தேவ மனுஷனப்பா, என்ன தேவ மனிதன். කොපමණ හොඳ දේව සේවකයෙක්ද? ஒரு காரியத்தை சொல்லட்டா? එක් දෙයක් මම இதை சொல்லி நான் முடிக்க போறேன். මම කියලා ඉවර කරන්න. ஓகே, நான் சொல்லிட்டு முடிக்க போறேன். මම டைம் කියලා ඉවර ஓகே. කරනවා. இது சொல்லி நான் முடிக்க போறேன். කියලා என்ன ඉවර தெரியுமா? ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க එක් போறேன். දෙයක් කියලා මම ඉවර කරන්න. நெருப்பு. ගින්දර எல்லாம் சொல்ல நெருப்பு. කියන ගින්දර. 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 நெருப்பு சத்தம் நெருப்பு மாதிரி வர வேணும். ගින්දර කියන සද්දේ நல்ல பழமா நெருப்பு. இப்ப ஒரு கேள்வி கேட்கட்டா? දැන් ඔබගෙන් ප්‍රශ්නයක් අහන්නම්. இப்ப வீட்ல நெருப்பு வருது, දැන් ගෙදර ගින්නක් එනවා. அப்படியா சொல்லுவோம்? එහෙමද කියන්නේ? நான் கேக்குறேன், வீட்ல திடீர்னு ஒரு நெருப்பு வருது, ගෙදර එකපාර ගින්නක් நெருப்பு එනවා. நெருப்பு அப்படியா சொல்லுவோம்? ஐயோ நெருப்பு நெருப்பு அப்படிதான் சொல்லுவோம். එහෙම නේද කියන්නේ? என்ன நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? நான் சொன்னது வித்தியாசமா இருக்கா? මං කියන දේ වෙනස් වගේද? நெருப்பு. ගින්දර நல்ல பழமா நெருப்பு. කියන ගින්දර நல்ல பின்ன நெருப்பு. කියන ගින්දර. நெருப்பு எரிய 3 காரியம் தேவை. ගින්දර ඇති වෙන කාර්යයන් ஒரு තුනක් நெருப்பு අවශ්‍යයි. நல்ல பற்றி எரிய 3 காரியம் தேவை. ගින්නක් හොඳට ඇවිලෙන කාර්යයන් තුනක් அதுக்கு අවශ්‍යයි. என்னதுன்னு சொன்னா, நல்லா சயின்ஸ் படிச்ச இருக்கலாம் இருக்கு. என்னது 3 காரியம் ඒ தேவைனா, කාරණා තුන මොනවද? ஒரு பொருள் தேவை, එක ද්‍රව්‍යයක් එක ஒரு භාණ්ඩයක් வெப்பம் අවශ්‍යයි. தேவை, வெப்பம் தேவை, එක තාපයක් අවශ්‍යයි. பொருள் வெப்பம், භාණ්ඩයක් තාපයක් ගින්දර வெப்பம், තාපය. வெப்பம், அதே போல ஆக்சிஜன் தேவை. ඒ වගේම ඔක්සිජන් අවශ්‍යයි. அப்ப பொருள், භාණ්ඩයක් வெப்பம், තාපය ஆக்சிஜன், ඔක්සිජන්. இந்த மூணும் வந்து சேரக்குள்ள தான் ஒரு நெருப்பு ஓன்னு பற்றி මේ எரியும். තුනම එකතු වෙදී තමයි ගින්න ඇවිලෙන්න පටන් ගන්නෙ. ஹalleluya. හalleluya. இப்ப நான் கேக்குறேன், என்ன தேவை 3 මම අහන காரியம்? මොනවද අවශ්‍ය තුන් දේවල්?
திரும்பவும் நான் சொல்றேன், ஒரு நெருப்பு பற்றி எரிய ගින්නක් ඇවිලෙන්න என்ன தேவை? මොනවද අවශ්‍ය? ஒரு பொருள். එක භාණ්ඩයක්. இந்த குரூப் சொல்லுவாங்க பொருள். මේ පැත්තේ කියන භාණ්ඩයක්. சொல்லுங்க பொருள். භාණ්ඩයක්. இந்த குரூப் வெப்பம். තාපය. இங்கிட்டு ஆக்சிஜன். ඔක්සිජන්. அங்கிட்டு நெருப்பு. මේ පැත්තේ ගින්දර. ஓகேயா? இந்த பக்கம் எல்லாரும் சேர்ந்து இன்னும் பலமா நல்ல வெப்பம் என்னடா நல்ல பலமா பின்னுக்குள்ளவங்க எல்லாம் சேர்ந்து அங்கிட்டு சொல்லுங்க, இங்கிட்டு சொல்றாங்க, இங்கிட்டு சொல்ல, அங்கிட்டு சொல்ல, எல்லாருமா சேர்ந்து ஒரு முறை வெப்பம். ஓகே, இங்கிட்டு இந்த ஆக்சிஜன் பவரா இருக்கு. ஆக்சிஜன் அங்கிட்டு. ஓகே, ஒரு நெருப்பு பற்றி எரிய வேணும்னா ஒரு பொருள் தேவை, භාණ්ඩයක් අවශ්‍යයි. வெப்பம் தேவை, තාපයක් අවශ්‍යයි. ஆக்சிஜன் தேவை. ඔක්සිජන් අවශ්‍යයි. இந்த மூணு சேர்ந்து வரக்குள்ள அங்கிட்டு நெருப்பு பற்றும். ඒ තුනම එකතු වෙලාදී එහා පැත්තේ ගින්න ඇති වෙනවා. வாவ், அல்லேலூயா, හalleluya. ஆமென். அப்ப என்ன தேவை? මොනවාද අවශ්‍ය? பொருள், வெப்பம். ஓகே, வண்டர்ஃபுல். திரும்பவும் ஆமென். ආමේන්. இப்போ இந்த காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். මේ ඉවර කළ ஓகே, இந்த කියලා මම ඉවර காரியத்தை சொல்லி කරනවා. நான் முடிக்கிறேன் ரெண்டு வசனத்தோடு கூட. තවපතෙන් දෙක ඉවර කරනවා. என்னுடைய சரீரம் ஒரு பொருள். මගේ ශරීරය කිසි කලෙකත්. என்னுடைய சரீரம் ஒரு பொருள். මගේ ශරීරයක භාණ්ඩයක්. எனக்குள்ளே இருக்கும் ஆவியானவர் வெப்பமாய் இருக்கிறார். මා තුළ ඉන්න ආත්මයන් වහන්සේ තාපයක් මෙන් සිටිනවා. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? කිදෙන්න තේරෙනවද? நான் ஒரு பொருள், මම එක භාණ්ඩයක්. எனக்குள்ளே இருக்கும் ஆவியானவர். මා තුළ ඉන්න ආත්මයන් சந்தேகம் இருக்கா யாருக்காவது ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? உங்க எல்லாருக்குள்ளே ஆவியானவர் කාටද இருக்கிறார். සැකයක් තියෙන ආත්මයන් වහන්සේ මා තුළ ඉන්නවද ஆமென். කියලා? எனக்குள்ளே இருக்கும் ஆவியானவர் வெப்பமா இருக்கிறார். ආත්මයන් වහන්සේ මා තුළ තාපයක් වගේ ඉන්නවා. ஜெபம் சொல்ற ஆக்சிஜன் வரக்குள்ளதான் යාඥාව කියන ඔක්සිජන් එක එන அது විදිහ තමයි. பற்றி எரிய ஆரம்பிக்கும். ඇවිලෙන්න පටන් ගන්නෙ. ஹalleluya, හalleluya. ஹalleluya. හalleluya. கர்த்தர் இந்த இடத்திற்கும் ஒவ்வொருவரையும் அக்கினியாய் பற்றி எரிய செய்யும் பொழுதுதான் සෝනසේ මෙතන හැමෝම ගින්නක් ලෙස இந்த අවිලුවද්දි இடத்துல තමයි. ஏதோ வந்தன் போனன் இல்ல, இந்த இடத்துல ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முக்கியம். ආව ගියා වගේ මෙතන හැමෝම දෙවියන් වහන්සේට අවශ්‍යයි. தகப்பனார் சொல்றது போல எல்லாரும் ஆண்டவருக்கு முக்கியம். පාලකතුමා කිව්වා වගේ හැමෝම දෙවියන් වහන්සේට இந்த අවශ්‍යයි. ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக பற்றி எரியும் பொழுதுதான் හැමෝම දෙවියන් වහන්සේ උස්සේ ඇවිල්ලාදී තමයි மிஸ்பாவின் தரிசனம் பரிபூர்ணம் அடையும். විශ්වාවේ දර්ශනීය පූර්ණ වන්නේ. ஹalleluya, ஹalleluya. හalleluya. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. ළඟ නෑ තටු කරගෙන ඔබටත් වගකීමක් තිබෙනවා. உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. ඔබටත් වගකීමක් என்ன තිබෙනවා. பொறுப்பு தெரியுமா? මොකක්ද වගකීම? நீங்க பற்றி எரிய வேணும். ඔබ ඇවිලෙන්නට ඕනේ. நீங்க பற்றி எரிய வேணும். ඇවිලෙන්නට ඕනේ. உங்களுக்குள்ள பொருள் இருக்குது, ඔබ තුල භාණ්ඩය තිබෙනවා. வெப்பமும் இருக்குது. තාපයක් තිබෙනවා. ரொம்ப முக்கியமா ஒரு காரியம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். වැදගත් දේ ස්වාමීන් වහන්සේ என்ன බලාපොරොත්තු தெரியுமா? වෙනවා. මොනවද? அந்த ஆக்சிஜன் ஆகிய ஜெபத்தை கர்த்தர் යාඥාව නැමැති எதிர்பார்க்கிறார். ඔක්සිජන් එක බලාපොරොත්තු වෙනවා. ஹalleluya, හalleluya. ஹalleluya. ஹalleluya. அது சேர்ந்து வருமையானால் ඒක එකතු වෙලා ආවොත් எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்க ஆரம்பத்துல இந்த இடத்துல வாலிபங்கள்லாம் உட்கார்ந்து ஜெயிப்ப, ஆண்டவர் எங்களுடைய மிஸ்பாட ஜெப தரிசனத்தை நிறைவேற்றும். මට මතකයි අපි ආරම්භ කාලේ තරුණ හැමෝම එකතු වෙලා යාඥා කරන ස්වාමිනී මිෂ්පාවේ දර්ශන எங்க බව සිදු அப்பாவுக்கு ஒரு பெரிய කරගෙන தரிசனம் இருந்துச்சு, பாஸ்டருக்கு பெரிய தரிசனம் இருந்துச்சு. පාලකතුමාට ලොකු දර්ශනයක් තිබුණා. கடைசி ஒரு பெரிய க்ரூசைட் ஆப்பிரிக்கால செய்ய வேண்டும். අවසානයේ ලොකු ක්‍රුසේඩ් එකක් අප්‍රිකාවේ அது කරන්න. நடக்க வேணும். ඒක සිද්ධ වෙන්න ඕනේ. அது நடக்க வேணும். ඒක සිද්ධ වෙන්න ඕනේ. ஹalleluya, அது நடக்க Hallelujah. வேணும். ඒක සිද්ධ වෙන්න ඕනේ. என்ன கொஞ்சம் பேர் தான் கை தட்டுறீங்க, அது நடக்க வேணும். ඒක සිද්ධ වෙන්න ඕනේ. ஹalleluya, හalleluya. அது நடக்க வேணும்னா සිද්ධ වෙන්නට ඕනේ නම් அக்கினி எரியும் பொழுதுதான் அது நடக்கும். ගින්න ඇවිලෙන විට තමයි அதை සිද්ධ වෙන්නේ. செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் ஜெபம். කරන්න පුළුවන් එකම දේ அந்த ஜெபம் தான் எங்களை இணைக்கும். යාඥාව තමයි நான் අපව பாஸ்டருக்காக ஜெபிக்க கொள்ள, පාසමාව பாஸ்டர் எனக்காக ஜெபிக்க கொள்ள, நாங்க போராடி ஜெபிக்க கொள்ள, அந்த இடத்துல கர்த்தர் அக்கினியை உண்டாக்கி ස්වාමීන් ගින්නක් ඇති කර அவர் செய்ய நினைத்த காரியத்தை அவர் வெகு சீக்கிரமாய் செய்து முடிப்பார். උන්වහන්සේ කරන්න ඉෂ්ට හිතපු දේ උන්වහන්සේ ඉක්මනින් ඉෂ්ට කරණීම කරයි. ஆமென், ආමේන්. ஹalleluya. හalleluya. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம், ரெண்டு வசனத்தை வாசிப்போம். புலம்பல் 2:19, විලාපගී 2:19 1 பேதுரு 4:7. இத வாசி நான் முடிக்க 1 போறேன். පේතෘස් 4:7 புலம்பல் 2:19, විලාපගී 2:19 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 පේතෘස් 4:7 புலம்பல் 2:19. විලාපගී 2:19 புலம்பல் විලාපගී எரேமியாவுக்கு முன்பு, එරේමියාට எரேமியாவுக்கு முன்பு புலம்பல். විලාපගී எழுந்திரு, எழுந்திரு, ராத்திரியிலே ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. தண்ணீரை போல ஊற்றிவிடு.
வாவ், බලන්න. தண்ணீரை போல ஊற்றி விடு. වතුරමින් වගුරුවා அடுத்து அது முடிச்சோம்மா. எல்லா தெருக்களின் முனையிலும் ஆ. பசியினால் மூர்ச்சித்து போகிற ஓ. உன் குழந்தைகளின் பிராணனுக்காக ஓ, உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. அவரிடத்துக்கு ஏறெடு. වහන්සේ දෙසට ඔසවා පාන්න. ஹalleluya. හalleluya. இலங்கையை ஆசீர்வதிக்க ஜனாதிபதியால ශ්‍රී முடியாதம்மா. ලංකාව ආශිර්වාද කරන ජනාධිපතිවරයාට බෑ. எத்தனை ஜனாதிபதி வந்தாலும் இலங்கையை ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய சபை. කොපමණ ජනාධිපතිවරයෝ ආවත් ශ්‍රී ලංකාව ආශිර්වාද කරන දේව සභාව. திரும்ப சொல்றேன், இலங்கையை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய சபை. ශ්‍රී ලංකාව ආශිර්වාද කරන දේව கர்த்தருடைய සභාව. சபை ஜெயிக்கும் பொழுதுதான் தேசம் செழிக்கும். දේව සභාව යාඥා කරනකොට තමයි Hallelujah. සඵල වෙන්නේ. හalleluya. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திரு, ராவுஜாமத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் அந்த காரியத்தை செய்வேன். මා දෙස බලා අඬගසන මා සඵල කරමි. ஆமென். ஆமென். கடைசியா 1 பேதுரு 4:7 இத படிச்சு நான் முடிக்கிறேன். 1 பேதுரு 1 பேதுரு 4 அதிகாரம் 7 வசனம். 1 பேதுரு 1 பேதுரு 4:7. 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. සියලු දේවල අන්තිමේ ලං වී எல்லாரும் තිබේ. கை எப்படி எடுப்போமா? வலது கை எப்படி எடுப்போம்? දකුණු අත ගමු. வலது கை இந்த பாது நல்ல எடுங்க. சொல்லுங்க, எல்லாவற்றிற்கும் සියල්ලම முடிவு අන්තිමය சமீபமாயிற்று. සමීපයි. ஆகையால், இப்ப பக்கத்துல பாசுங்க, ஆகையால் එබැවින් தெளிந்த புத்தியுள்ளவளா இருந்து සිහි බුද්ධිය ඇතුව සිටපන්න. ஜெபிக்கிற. යාඥා இத கொஞ்சம் இப்படி சொல்லணுமா? கோவிக்க மாட்டீங்க தானே? நான் எல்லாம் சகோதர சகோதரிகள் தேவ பிள்ளைகள் கோவிக்க மாட்டீங்க நம்புறேன். ඔබ සහෝදර සහෝදරයන් තරහ වෙන්නේ නැහැ කියලා මම හිතනවා. ஜாக்கிரதையாயிரு. යාඥා කරන්න අවදිව සිටපල්ලා. நீங்க என்னைய பார்த்து சொல்றீங்க, பக்கத்துல பாசுறோம், ஜெபிக்க ஜாக்கிரதை. ළඟ නැවලකින යාඥා කරන්න අවදිව සිටපල්ලා. ஜெபிக்க ஜாக்கிரதை. යාඥා කරන්න யாரும் අවදිව கோவிச்சாங்களா? இல்ல தானே? කවුරු තරහ கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. දෙනාසෙට ප්‍රශංසා වේවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. கர்த்தர் இந்த இடத்திலே தேடிக்கொண்டிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මෙතන සොයමින් සිටිනවා. எத்தனை பேரோடு தேவனுடைய வார்த்தை பேசிச்சோ எனக்கு කීදෙනෙක් தெரியாது. සමග දේවනාසික වචනේ කතා කළාද? அந்த தேவ பிள்ளைகள் எல்லோரும் எழுந்து நிப்போமா? கர்த்தருடைய දේව දරුවන් சன்னிதானத்தில். සියල්ල අපි නැගිට සිටිමු.